நான் ஒன்றும் பில்டப்லாம் பண்ணல, இந்த கதை சொல்ல போகிறேன் அந்த கதை சொன்னேன்னு. ஆக்சுவலாக 3 நாளாக தொடர்ச்சியாக பேசினே இருக்கும். சத்தியமங்கலத்தில் ஒரு புக் ஃபேர் நடந்துச்சு. அந்த மாதிரி புக் ஃபேர் தான் எதுவுமே தெரியாமல் தான் நடராஜன் தண்ணிக்கு நான் மாட்டிக்கினேன். ஏன்னா அவங்க வந்து கரெக்டாக 6:30 மணிக்கு நீங்கள் மேடைக்கு வந்து சொன்னாங்க. 6:30 மணிக்கு நான் இப்போ மேடைக்கு போயிட்டேன். கிட்டத்தட்ட அவங்க எனக்கு மைக் கொடுக்கும்போது 9 மணி ஆச்சு. கிட்டத்தட்ட ஒரு 24 பேர் பேசினாங்க. நான் அது தப்புன்னு சொல்ல, அதே மாதிரி தான் கோயம்புத்தூர் இருக்கும். 24 கூட 12 பேராச்சும் பேசுவாங்க, கொஞ்சம் 10 நிமிஷம் போயிடலாம். அந்த இவரு யாருமே கிடையாது சார், ஒரு சேர் தான் அப்படின்ட்டார். நாங்கள் அப்படிதான் கூட்டம் நடத்துவோம். திருவண்ணாமலையெல்லாம் நாங்கள் ஒரு சேர் போட்டு அப்படிதான் நடத்துவோம். அது கூட நீங்கள் ஸ்டேஜ்லாம் கிடையாது. எங்களுக்கு வந்து நாங்கள் வந்து முற்றம் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி நடத்துவோம். அதில் வந்து இந்தியாவின் மிகப்பெரிய ஆளுமைகள் அவ்வளோ பேரையும் கூட்டு வந்துடும். கேஎன் பணிக்கர், பால் சக்கரையா, சச்சிதானந்தன், ஜெயகாந்தன், அந்த மாதிரி. அது வந்து முற்றிலும் வந்து ஒரு வட்ட வடிவமான மேடை. எல்லாருமே தரையில தான் உட்காருவாங்க. ஏற்கனவே சொன்னேன், ஒரு வர ஜெயகாந்தனை கூப்பிட்டப்போ நான் தெரியாம என்னுடைய ஆங்கில பேராசிரியர் ஒருத்தர் இருந்தாரு. அவரை வந்து ஜெயகாந்தனை இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்கன்னு சொன்னேன். அவர் ஜெயகாந்தன் யார் யாருக்கு பிறந்தாருன்றது வந்து ஒரு பெரிய ஹிண்ட்ஸ் எடுத்து ஒரு மிகப்பெரிய பேருரை ஆற்றினாரு. அப்புறம் ஒரு கட்டத்தில் தரையிலே உட்காந்துருந்தோம். நான் ஒரு பேண்ட்டு, பேண்ட்டோட ஒரு நுனியை நானும் ஒரு நுனியை ஜேகேவை பிடிச்சி இழுத்து அவரை திரும்பி பார்த்து இருங்க பாதி வந்துட்டேன் சொல்லிட்டு 1.25 மணி நேரம் ஒரு சிறப்பு ஆட்டினாரு. அது ஒன்று டைம் பார்த்தா கிட்டத்தட்ட 8:45. ஜேகே இருந்துச்சு. அவரு ஒரு 1.5 மணி நேரம் பேசணும். இவரே 1.5 மணி நேரம் பேசினார்னா சிறப்பு பேச்சாளர் ஒரு 1.5 மணி நேரம் பேசணும். அவர் இருந்துச்சு, என்ன பேசுவது எல்லாத்தையுமே அவரே பேசிட்டாரு. இன்னொரு நாள் பேசிக்கொள்ளலாம் போயிட்டாரு. உண்மையிலே கூட்டமே நடக்கல, சபையில் பேசிக்கொள்ளலாம் அப்படின்ட்டு போயிட்டார். ரைட்டரை போய் நீங்க அவரை போய் ஏன்னா ஏன் இன்ட்ரோடியூஸ் பண்றது ஒருத்தர் 1.25 மணி நேரமா பேசுறாருன்னு அவர் கேட்டார். இந்த மாதிரி எல்லாமே நடந்தது. எல்லாமே கலவையான ஒரு விஷயம்தான். அந்த மாதிரி நினைச்சிருந்தேன். அப்புறம் முந்தானத்து வந்து இந்த கோயம்புத்தூர்ல இருந்து அவர் வீட்டுக்கு தான் போனேன். அருண் அப்படின்னு எனக்கு ஒரு நண்பர் அறிமுகமானார். அவர் இந்த சேத்துமடை பகுதியில் ஒரு பிரமாதமான ரெசார்ட் வச்சுக்கிறார். நேற்று சந்திரன்லாம் கூட வந்தார். அவரு யானைகள் மேல பயங்கர பிரியமுள்ள ஒரு மனுஷனா இருக்காரு. அவர் வந்து யானைகளை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுன்னே இருக்காரு. அதனால அந்த ஏரியாவில் தான் யானை டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி வேலை பார்த்துக்கிறார். டாப் ஸ்லீப் இந்த சேத்துமடையாங்க தான். அதனால அவரு அங்க வச்சு நீங்க யானை டாக்டர் கதை சொல்லணும் அப்படின்னாங்க. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் சார், 4 வருஷத்துக்கு முன்னாடி ஏன்னு சொன்னேன். நான் எவ்வளோ சொல்லி பார்த்தேன். இல்லை யூடியூப்லாம் வேணாம், எங்கள் மக்களுக்கு வந்து நீங்கள் நேரடியாக வந்து யானை டாக்டர் கதையை சொல்லுங்க அப்படின்னு அங்கே கூட்டின்னு போய் ஒரு 200 பேர் வந்தாங்க. அவ்வளோ தூரத்தில் அந்த மலையடி வாரத்துக்கு வந்து நான் அந்த கதையை அவங்களோட ஷேர் பண்ணிக்கினேன். அப்புறம் 2 விவாதங்கள் தொடர்ச்சியாக எழுத்தாளர் மத்தியில் நடக்குது. என்னன்னா, எழுத்தாளர்னா கதையை எழுதிட்டானே, அதையே நீ சொல்ற, நீ சொல்லி ஒரு எழுத்தாளனுடைய கதையை படிக்கிறத ஒரு வாசகனை நீ கெடுக்கிற அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு என் பேர்ல இருக்குது. உண்மையிலே அது உண்மைதானான்னு நீங்களே உங்களுக்கு கேட்டுக்கினா தெரியும். என்னன்னா, நான் வந்து கதை படிக்கிறதுன்றது ஒவ்வொரு வாசகர்களுக்கும் வேறுபடும். நான் ஒரு மாதிரியும், நடராஜன் ஒரு மாதிரியும், சந்திரன் ஒரு மாதிரினா ஒரு கதையை வாசிக்க முடியும். எனக்கு முக்கியம் அப்படின்னு பட்ட ஒரு இடம் அவருக்கு முக்கியமா தெரியாது. வாசிக்கிறப்போ அவர் அது ஈஸியா கடந்து போவாரு. நான் ஒரு இடத்துல புத்தகத்தை மூடி வச்சுட்டு அழுவேன். ஏன்னா எனக்கு அது ரொம்ப என் லைஃப்ல நடந்த ஒரு துயரமான சம்பவத்தை வாசிக்கிற போது கொண்டு வரும். அப்படி பல்வேறு அனுபவங்களை ஒரு வாசகனுக்கு கொடுக்கக்கூடியதுதான் வாசிப்பு. ஒரு ஸ்டோரி டெல்லர் அப்படின்றவன் அவனுக்கு ஏற்பட்ட அனுபவங்களை மட்டும்தான் அவன் பகிர்ந்துக்க முடியும். உங்க அனுபவம் என்னன்னு எனக்கு தெரியாது. நான் வந்து என்னுடைய அனுபவத்தை மட்டும்தான் பகிர்ந்துக்க முடியும். அப்போ ஒரு வகையில் என் அனுபவத்திற்கு நீங்கள் எல்லோரும் கட்டுப்பட வேண்டும் என்கிற ஒரு லேசான வன்முறையை என் கதை சொல்லல் மூலம் நான் நிகழ்த்துகிறேன் அப்படின்னு எனக்கு தெரியும். ஆனாலும் கதைகள் எழுதப்பட்ட காலத்துக்கு முன்பிருந்தே கதை சொல்லல்கள் நிகழ்ந்து கொண்டு வந்திருக்கிறது. ரெண்டுத்தையும் நம்ம பார்க்கணும். எல்லா காலகட்டத்திலும் உலகத்தில் எல்லா மொழிகளிலும் கதை சொல்லிகள், ஸ்டோரி டெல்லர்ஸ் வந்து இருந்து கொண்டே இருக்கிறார்கள். ஏன் அப்படின்னா, இந்த நுட்பமான வாசிப்பு என்பது
நம்ம இப்போ கோயம்புத்தூரினுடைய ஒரு ஜனத்தொகை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல நம்ம இங்க வந்து ஒரு 500 பேர் 600 பேர் வந்திருக்கிறோம்னா மீதி பேர் எல்லாம் ஒடிசாக்கு வெளியே தான் இருக்காங்க, வெவ்வேறு மனநிலைகள்ல இருக்காங்க. அப்போ இவங்களுக்கு வந்து இங்க வந்திருக்கிற இந்த 600 பேர்ல கூட எவ்வளவு பேரு தீவிரமான வாசிப்புக்கு தங்களை உட்படுத்தின்னு இருக்காங்க அப்படின்னு தெரியாது. நீங்க எவ்வளவு படிச்சுக்கிறீங்கன்றது உங்களுடைய உடல் மொழியில இருந்தோ ஒருவேளை உங்களுடைய லாங்குவேஜ் வந்து கண்டுபிடிச்சலாம். நீங்க உங்களை 5 நிமிஷம் பேச வச்சா உங்களுடைய பேச்சுல இருந்து உங்களுக்கு எவ்வளவு ரீடிங் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சலாம். மற்றபடி ஒரு ஆளுடைய ட்ரெஸ் கோட வச்சோ அப்படி வச்சுலாம் ஒருத்தருடைய வாசிப்பை வந்து மிக நிச்சயமா கண்டுபிடிக்கவே முடியாது. அப்படி பல்வேறுபட்ட தளத்துல நம்ம எல்லாருமே இருக்கிறோம். அப்புறம் நாம ரொம்ப தப்பா நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. என்னன்னா கல்லூரி பேராசிரியர்கள், ஆசிரியர்கள், ஒயிட் காலர் ஜாப்ல இருக்கிறவங்க, ஐடில இருக்கிறவங்க, இவங்க எல்லாம் ரெகுலரா படிச்சிருவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அவங்க பல பேர் இந்த சொன்ன கேடர்ல பல பேர் நாங்க படிச்சு முடிச்சுட்டோம்ன்றாங்க. பிஎட் முடிச்சுட்டோம், எம்ஃபில் முடிச்சிட்டோம், இனிமேல் இந்த உலகத்தை நாங்க படிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்ற பார்வையோட இருக்காங்க. அதனாலதான் இப்போ ஜெயமோகன் நானு எல்லாமே வந்து ஒரே கேடர். நாங்க எல்லாமே பிகாம்ல வந்து நான் 14 பேப்பர் அரியர். ஜெயமோகன் வந்து அநேகமா 12 பேப்பர் அரியர்னு நினைக்கிறேன். ஆனா ஜெயமோகனுடைய ரைட்டிங்ஸ் வந்து இப்போ நேற்று கூட செல்வேந்தன் பேசும்போது 1,00,000 பேஜஸ் வந்து ரைட்டிங்லேயே எழுதுகிறாருன்னு சொல்றாங்க. ரைட்டிங்ல 1,00,000 பேஜஸ் இருக்கு. உலகத்துல எந்த மொழிகள்ல இருந்தோ அவ்வளவு எழுதின ஒரு ரைட்டர் இல்ல அப்படின்றாங்க. ஒரு இந்த புள்ளிவரங்கள் தப்பா கூட இருக்கலாம், ஆனா அவ்வளவு எழுதிருக்க. அப்போ இவருக்கு காமர்ஸ் சொல்லிக் கொடுத்த டீச்சர்ஸ் அல்லது இவர் தமிழ் சொல்லிக் கொடுத்த டீச்சர்ஸ் வந்து 10 பக்கம் கூட எழுதாதவங்களாகவும் இருக்காங்க. அப்ப இந்த எல்லா கலவையோட தான் மனித வாழ்க்கை வந்து இருக்கு. அப்புறம் இந்த எழுத்தாளனுடைய வாழ்க்கைன்றது இந்த 10 வருஷத்துல கொஞ்சம் பேராக திரும்பி பார்க்க வச்சிருக்குதுன்னு எனக்கு தோணுது. அதுக்கு முன்னாடிலாம் மிக மிக ஒரு ஜந்துவை மாதிரி தான் அவனை பார்த்தாங்க. அதாவது எதுக்குமே உருப்படலைன்னா அவன் ஜோனா போய் மாட்டிக்குவான், எதுக்குமே உருப்படலைன்னா அவன் கவிதை எழுதுவான், எதுக்குமே உருப்படலைன்னா அவன் கதை எழுதுவான்ற மனநிலை பொது சமூகத்துல டோட்டலா இருந்தது. நான் வரும்போது ஒரு சின்ன டெக்ஸ்ட் படித்தேன். நான் யார் மாதிரி வாழக்கூடாது அப்படின்னு நினைச்சேன்னா என் குருநாதர் அசோகமித்திரன் மாதிரி லௌகீக வாழ்க்கையில வாழக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சார்மிகர் எழுதிட்டார். ஏன் எழுதிட்டார்னா அவருக்கு டி நகர்ல அசோகமித்திரனுக்கு வந்து அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு எதிரில் 2 கிரவுண்ட்ல இடம் இருந்துச்சு. அந்த இடத்துல அவருக்கு ஒரு சின்ன வீடு இருந்துச்சு. கடைசி வரையும் அசோகமித்திரன் வந்து ஆஸ்துமாவுக்கு மருந்து வாங்க முடியாம கஷ்டப்பட்டுனே இருந்தார். அவருக்கு ஆஸ்தமா இருந்துச்சு. அவர் சைக்கிள்ல தான் வருவாரு. அப்புறம் ஒரு முறை அவர் பேத்தியை கூட்டின்னு வரதுக்கு சைக்கிள்ல வரும்போது கீழே விழுந்து அவருடைய இடுப்பு எலும்பு உடஞ்சிச்சு. ரொம்ப சிரமப்பட்டார் ட்ரீட்மெண்ட்டுக்கு, அதுக்கு இருக்கலாம். அவருடைய பையன் வேலைக்கு போய் தான் அவரை கொஞ்சம் பேத்தினார். ஆனா கடைசி வரலாம் அசோகமித்திரனுக்கு வந்து அந்த இடத்த விட்டுட்டு ஒரு வாடகை வீட்டுக்கு போயிடலாம், நாம இருக்கிறவர்களும் ரொம்ப நிம்மதியான ஒரு வாழ்க்கையில பொருளாதார கஷ்டங்கள் இல்லாம வாழலாம் அப்படின்னு அவருக்கு தோணவே இல்லை. சார்மிகர் எழுதுறாரு, நான் இருந்திருந்தா முதல்ல அந்த வீட்டை வித்துட்டு இருப்பேன், அந்த கிரவுண்டை வித்துட்டு நான் வந்து ஒரு வாடகை வீட்டுக்கு போய் ரொம்ப சௌரியமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருப்பேன். ஆனா அவர் வந்து அந்த வீட்டை காப்பாற்றி அவருடைய பிள்ளைக்கு கொடுத்துட்டு போனாரு. அப்புறம் வந்து அந்த யாரோ ஒரு பில்டர் வந்து அந்த வீட்டை எடுத்துக்கினார். ஜேகே கூட அப்படிதான் எடுத்துக்கினாங்க. ஒரு பில்டர் எடுத்து கடைசியில் அவருக்கு ஒரு வீடு கொடுப்பாங்க, ஒரு அப்பார்ட்மெண்ட் கொடுப்பாங்க. அந்த அப்பார்ட்மெண்ட்ல போனா போதுன்னு ரைட்டருக்கும் ஒரு வீடு கொடுப்பாங்க, அப்பாவுக்கும் ஒரு வீடு கொடுப்பாங்க. அந்த அறையில போய் நான் பேசியிருந்தேன் பல தடவை அசோகமித்திரன்ட்ட. பேசும்போது ஒரு 10க்கு 10 அறை. அந்த அறையில நான் பேசிட்டு இருக்கும்போது அவர்கிட்ட கேட்டிருக்கேன், சார் உங்க புஸ்தகம்லாம் எங்க சார் வைப்பீங்க அப்படின்னு கேட்டு வச்சிருக்கேன். அப்போ அவர் சொல்றாரு, என்னப்பா இப்படி பேசுற, இதுவே பெருசு, நமக்கு இப்படி ஒரு இடம் கிடைச்சது, இதுல நம்ம புஸ்தகத்துக்கு தான் இடம் கொடுக்கணும்னு நீ விரும்புறியா, அதனால என் புஸ்தகத்துல என் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுத்துட்டேன், நான் படுத்து எழுந்திருக்கிறதுக்கு உட்காந்து எழுதுறதுக்கு ஒரு இந்த 10க்கு 10 இடம் இல்லை, இது கிடைச்சா போதும்னு நினைக்கிறேன் என்று சொல்லியிருக்காரு. நீங்க யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு உலகம் முழுக்க தமிழ்ல வந்து மாஸ்டர் ரைட்டர் அப்படின்னு சொல்றப்படுற அசோகமித்திரன் மாதிரியான ரைட்டர்ஸ்க்கு அதிகபட்சமான லௌகீக வாழ்க்கையில அவர்களுக்கு கிடைத்த இடம் வந்து லௌகீக லைஃப்ல இவ்வளவுதான். இது வந்து மிக கௌரவமான இடம். இந்த இடம் கூட இல்லாத நிறைய பேர் வந்து இன்னைக்கும் வந்து இருந்திருந்தாங்க.
ஆனால் இந்த புத்தக கண்காட்சிகள், தொடர்ந்து நடக்கிற அறிவு இயக்கங்கள், மாவட்டந்தோறும் நடக்கிற புத்தக கண்காட்சிகள், அப்புறம் இலக்கிய திருவிழாக்கள், இப்படி மறுபடியும் 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 இப்பதான் ரைட்டர்ஸ்லாம் கொஞ்சம் பேருக்கு தெரியுது. கலெக்டர்லாம் என்னெல்லாம் பார்த்து, சார் நீங்க இந்த ஊர்ல வாழறீங்கன்னு கேட்கிறாரு. நம்மளாம் கலெக்டர் ஆபீஸ் கேட்டுக்கிட்ட கூட போக முடியாது, உள்ளெல்லாம் அனுப்ப மாட்டாங்க. இப்பதான் கலெக்டர்லாம் இலக்கிய கூட்டத்துக்கு வராரு. IAS IPS படிச்சவங்கலாம் நம்மளாம் பாக்குறாங்க. நம்மளாம் கருப்பா இருக்குமா சவப்பா இருக்குமான்னு அவங்களுக்கு தெரியுது. இப்போ ஒரு பீரியடு மாற ஆரம்பிக்கும். இந்த பீரியடு மாற ஆரம்பிக்கும் போது இப்ப நடராஜன் சார் சொன்னார்ல, உலகம் முழுக்க ஒரு ஸ்டோரி டெல்லருக்கு வந்து இவ்வளவு கௌரவமும் இவ்வளவு புகழும் கிடைக்குது அப்படின்னு. அப்படி கிடைக்கிற ஒவ்வொரு தருணத்திலும், நான் பலமுறை சொன்ன, இங்கேயும் சொல்றேன், ஒவ்வொரு தருணத்திலும் நான் வந்து ஒரு மாதிரி வெட்கமும் கூச்சமும் அடைக்கிறேன். ஏன்னா இது எனக்கு கிடைக்க வேண்டிய பாராட்டுகள் இல்லைன்னு எனக்கு தெரியும். இந்த 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 தகுதியும் இந்த பாராட்டுகளும் ஒரு நாள் கூட புதுமைப்பித்தருக்கு கிடைக்கவே இல்லை. கடைசியும் வெளியில சைக்கிள் பெல்ல பார்க்கும் போதெல்லாம் யாராவது ஒருத்தர் 100 ரூபாய் மணி ஆர்டர் அனுப்பியிருப்பானா அப்படின்னு திருவனந்தபுரத்துல இருந்து பார்த்து ஒருத்தம் கூட அனுப்பாத இறந்து போனவர் தான் புதுமைப்பித்தன். கல்வியில வந்து அவர் ஒரு நடுவராக வச்சு ஒரு சிறுகதை போட்டி நடத்துறாங்க. 12 சிறுகதைகளை அவர் செலக்ட் பண்ணி கல்வி கொடுக்குறாரு. கடைசியான வாரத்துல அப்பெல்லாம் வந்து ரைட்டர்ஸுடைய போட்டோவே கிடைக்கும். இப்பதான் டிசைன்லாம் பேனர்ல எல்லாம் போடுறோம். இப்போ விஞ்ஞானம் வளர்ந்துச்சு. அப்படி கிடைக்கும்போது 12 ரைட்டர்ஸுடைய போட்டோவை அனுப்புங்க, அதை வந்து பிரசுரிச்சு இவங்கதான் கடைசியா எழுதுனாங்கன்னு. ஒரு மாசத்துக்கு வந்து ஒரு மாசத்துக்கு வந்து 100 ரூபாய் சன்மானம், ஒரு வருஷத்துக்கு வந்து 1200 ரூபாய் சன்மானத்துக்காக 12 எழுத்தாளர்கள் எழுதியிருக்காங்க. புதுமைப்பித்தன் வந்து தன்னுடைய எக்ஸ்ரே பிலிம் அனுப்பிச்சாருன்னு சொல்லுவாங்க கல்வி. 12 கதை நான் தான் எழுதினேன். எனக்கு வந்து காசநோய் பாதிக்கப்பட்டிருக்குது. 12 கதை வெவ்வேறு பெயர்களில் நான் தான் அனுப்பினேன். வேணா இந்த எக்ஸ்ரே பிலிம் ஒன்னா பிரிண்ட் பண்ணிக்குங்க என்று அனுப்பினார். ஒவ்வொரு கட்டத்திலும் எழுத்தாளர் வந்து பெரிய இழிவுபடுத்தப்பட்டிருக்கிறார். இந்த பீரியட்ல அல்லது இந்த காலகட்டத்தில் ஒரு அறிவியக்கம் தேவை என்று இன்னைக்கு ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்கு. அதனால இப்போ TK சந்திரன் மாதிரியான ஒரு பெரிய தொழிலதிபர் கூட தன்னுடைய பல ஆயிரம் கோடி தொழில் பிசினஸ் எல்லாம் விட்டுட்டு வந்து ஒரு புக் ஃபேருக்கு எங்களுக்கு முன்னாடியே வந்து உட்காந்துக்கிற ஒரு நிலைமை உருவாகி இருக்கிறது. அதற்கு நிறைய ரைட்டர்ஸ், நிறைய போயிட்ஸ் தேய்ந்து இந்த பாதையை போட்டிருக்கிறார்கள். அது ரொம்ப முக்கியமாக நான் சொல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். நான் வெறும் கதை மட்டும் சொல்லிட்டு போக வரவில்லை. நான் ஆக்சுவலா அந்த பெருங்கதையாடல் ஏன் கதை சொல்ல நான் அந்த என்ன கதை அப்படின்னு சொல்லனா, ஒன்னும் பெரிய ரகசியம் இல்ல. உண்மையிலே எந்த கதை செலக்ட் பண்ண முடியல என்னால. ஒரு 4 கதையை படித்தேன். ஒன்று வந்து கூல மாதிரி. எனக்கு வந்து அந்த கூல மாதிரி கதை படிச்சு முடிச்சு அந்த கதையை சொல்லிடலாம் அப்படின்னு முடிப்பேன். ஏன்னா நான் இன்னும் பெருமாள் முருகனுடைய கதையை சொன்னதே இல்லை. அப்புறம் அதை படிக்க 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 எனக்கு தோணுச்சு, இந்த கதையை ஒரு பொது மேடையில சொல்லவே முடியாது. இது ரொம்ப க்ளோஸா ஒரு 30 பேர் 40 பேர் வச்சுன்னு ஒன்றும் இல்லை, கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்த இந்த பண்ணையத்துக்கு வேலைக்கு போற இந்த சின்ன குழந்தைங்க இருக்காங்களா, அவங்களுடைய பால்யம் எப்படி செத்து அழிஞ்சிச்சு அப்படின்றத மிக பிரமாதமான ஆர்த்தா பெருமாள் முருகன் வந்து எழுதியிருக்காரு. அந்த குழந்தைங்களுக்கான ஒரு பால்யமே இல்லை. நான் வேற யாரோ இந்த ஷராஜ் நினைக்கிறேன், பொள்ளாச்சியில் ஒரு ரைட்டருக்கு ஒரு சிதம்பரம் வந்து ஒரு 2 லட்சம் ரூபாய் அவார்டு கொடுத்தாரு. அந்த கதையில அப்படி ஒரு பால்யத்தை வித்து அந்த பையனை இன்னொரு பண்ணையக்காரர் வீட்டில் விட போறாரு. அவன் அப்பா போகிற போது அவர்கள் வந்து ஒரு ஓடையை தாண்டி போவாங்க. ஓடையை தாண்டி போகும்போது அந்த பையன் மறக்காம கொஞ்சம் கூழாங்கல் எடுத்து தன்னுடைய பாக்கெட்ல வச்சுக்குவான். போய் அவனை அந்த வீட்டில் அந்த பண்ணையக்காரங்க வீட்டில் விட்ட உடனே அவனுக்கு தெரிஞ்சிடும் அந்த கொஞ்ச நேரத்துல, இந்த வீட்டில் நம்ம வந்து காலையில 4 மணி வரலும் 3 மணி வரலும் 3 மணிக்கு எழுப்புவாங்க. அப்ப இருந்து நம்ம ஆடு மேய்க்கணும். அப்புறம் 10 மணி அவன் நம்மளுக்கு கொஞ்சம் கஞ்சி கொடுக்கறதுக்கு, அது வரலும் நம்ம கொஞ்சம் கோணியில கஞ்சி போட்டு கொடுப்பாங்க. அவனுடைய மொத்த வாழ்க்கையும் அந்த ஆடு மேய்க்கிறதுல, மலையில, காட்டுல, அங்க இருக்கிற இவன மாதிரியே பண்ணையத்துக்கு வந்த யாராவது ஒரு பொண்ணோட இவனுக்கு ஏற்பட்டு இருக்கிற ஒரு சின்ன காதல்ல அல்லது ஒரு காமத்துல அல்லது அந்த பொண்ணோட ஒரு சிரிப்புல, அவ்வளவுதான் லைஃப். நமக்கெல்லாம் ஒரு பால்யம் இருந்தது என்பதை திரும்பி பார்க்கிற போது, நான் வந்து என்னுடைய சின்ன வயசுல
இவங்க கூட வளர்ந்தேன், எங்கள் பெரியம்மா வீட்டில் வளர்ந்தேன், எங்கள் மே மாதம் விட்டா இவங்க வீட்டுக்கு போவேன், இங்கே சாப்பிடுவேன், அப்படி எதுவுமே இல்லாத இந்த குழந்தைகள் இந்த பாலியம் முழுக்க தீண்டு போன அந்த விஷயத்தை பெருமாள் முருகன் கோலமாதிரியில் எழுதியிருக்கிறார். அந்த எல்லா கதைகளையும் எல்லா இடத்துலையும் சொல்லிடவே முடியாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். சோழகர் தொட்டின்னு ஒரு கதையை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. எஸ் பாலமுருகன் எழுதுன வீரப்பன் தேடுதல் வேட்டையின் போது இந்த பக்கத்தில் இருக்கிற அந்தியூர் அந்த அந்த ஏரியாக்கள்ல என்னெல்லாம் நடந்துச்சு என்பதை பற்றி எழுதியிருந்தார். நம்மளே இதுல நிறைய பேர் அந்த கதையாடலுக்கு வந்திருக்கலாம். அந்த மலை மேல கரெக்டா சாயங்காலம் 5 மணிக்கு அந்த கதை ஆரம்பிக்கும் போது நான் அப்பதான் வந்தேன். ஒரு 500-600 கார்கள் நின்றுச்சு அந்த அந்தியூர் மலையில. இவ்வளவு பேரோட ஒரு கதை கேட்க வந்துருக்காங்க அப்படின்னு தோணுச்சு. அப்புறம் கதையை ஆரம்பிக்கும் போது பயங்கரமான ஒரு மழை பெய்ச்சு. அது பேய் மழை, காட்டுல மழை பெய்யுறது, அந்த வனத்துல மழை பெஞ்சா எப்படி பெய்யுன்றத நாங்க எல்லாரும் அன்னைக்குதான் பார்த்தோம். கோயம்புத்தூர்ல மழை பெய்யறதுக்கும் அந்தியூருக்கு அந்த தாமரைக்கரையில மழை பெய்யறதுக்கும் நிறைய வித்தியாசம். நாங்க அந்த மழையில அப்படியே எங்க முட்டிக்கால் தண்ணி ஏறி வந்துன்னே இருந்துச்சு. அவ்வளவுதான், அந்த கதைலாம் சொல்ல முடியாது அப்படின்னு முடிவு பண்ணி நாளை காலைல 11 மணிக்கு ஒரு வேளை மழை இல்லைன்னா கதை சொல்லலாம், தொடரலாம் அப்படின்னு சொன்னோம். நீங்கள் ஆச்சரியப்படத்தக்க வகையில் ஒரு விஷயம் நடந்துச்சு. அடுத்த நாள் காலையில 11 மணிக்கு நாங்க ஒரு பெரிய அந்த கூரைக்குள்ள உட்காரும் போது இந்த இவ்வளவு கார்களும் எங்க போச்சுன்னு தெரியல, இவ்வளவு மனிதர்களும் எங்க இருந்தாங்கன்னு தெரியல. ஏன்னா இவ்வளவு பேர் தங்கிறதுக்கு அந்த மலையில எதுவுமே இல்லை. ஆனா எல்லாருமே காலைல 11 மணிக்கு வந்துட்டாங்க. அவ்வளவு பேரும் உட்கார்ந்தாங்க. நான் கதை சொல்ல ஆரம்பிக்கிறேன். என்னால கதையே சொல்ல முடியல. என்னன்னா அந்த கதையில மாதின்னு ஒரு பொண்ணு வர, அந்த மாதியின் மீது 4 போலீஸ்காரர்கள் மேலே கிடந்தார்கள் ஒரு வரி வருது. அட மாதேஸ்வரா நீயுமா என்று அவள் கதறினாள் என்று ஒரு டயலாக் வருது. நான் அந்த இடத்தையும் அவள் பேசின அந்த வசனத்தையும் சொல்லுகிற போது எனக்கு ஒரு அடி தூரத்தில் அந்த மாதிரி உட்காந்துறாங்க. அவங்களுக்கு ஒரு 60-65 வயசு இருக்கும். அந்த கதையில் வருகிற கிட்டத்தட்ட 60% கேரக்டர்ஸ் இன்னும் உயிரோடு இருக்கிறார்கள், இன்னும் உயிரோடு உட்கார்ந்துறாங்க. அந்த கதையில் ஒரு முக்கியமான இடம் வரும். ஒரு சின்ன குழந்தை, ஒரு ட்ரைப் குழந்தை சொல்லும், இவ்வளவு யானைகளை இவங்க மாத்தி மாத்தி திருட்டுத்தனமா போடுறாங்களே, அப்படி யானைகளை கொன்று இவர்கள் என்ன செய்வார்கள் அப்படின்னு ஒரு பழங்குடி பெண் கேட்கும்போது அந்த இவன் ஒருத்தன் அவன் ட்ரைப் அவன் சொல்லுவான், யானைகளை கொன்று யானை பொம்மைகள் செய்வார்கள் சொல்றான். இந்த வரிகள்லாம் நம்ம பயங்கரமா உழுக்குச்சு. ஒரு பெரிய டெக்ஸ்ட நம்ம படிக்கிறப்போ அந்த டெக்ஸ்ட் முழுக்க கதையா நம்ம பாதிக்கணும் இல்லை, ஒரு வரி நம்மை பயங்கர டிஸ்டர்ப் பண்ணா போதும். நான் ஏற்கனவே ஜெயமோகனுடைய ஒரு விழாவில் பேசும்போது கல்பட்டா நாராயணனுடைய ஒரு வரி சொல்லிப்பேன், மீனின் துள்ளல் அளவே உள்ள மனித வாழ்க்கைன்னு ஒரு வரி எழுதிப்பாரு. ஒரு மீன் அப்படி தூக்கி போட்டா அப்படி துள்ளுது இல்லை, அவ்வளவுதான் அவன் லைஃப், இதுக்குள்ளதான் நீ இவ்வளவு ஆடுற என்று ஒரு வரி இருக்கு. அப்போ ஒரு எழுத்தாளன் எழுதினதை, ஒரு டெக்ஸ்டை ஒரு வாசகன் படிக்கிற போது மீனின் துள்ளல் அளவே உள்ள ஒரு லைஃப் அப்படின்னு எழுதும் போது நீங்க புத்தகத்தை மூடி வைத்துவிட்டு அதுக்குள்ள டிராவல் பண்ண ஆரம்பிச்சலாம். அதுக்கப்புறம் படிக்கணும் கிடையாது, இன்னொரு நாளைக்கு படிச்சிடலாம். கதை கேட்டல் என்பது இல்லை, நான் இப்போ உட்கார வச்சுங்கள ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் ஒரு கதை கேட்டு போ என்று சொல்ல முடியும். இப்ப நான் வரும்போது என்னுடைய நண்பர்கள்ட்ட ஒரு பெரிய டிஸ்கஷன் நடந்துச்சு. என்னன்னா, ஒரு 5 பேரை உட்கார வைத்துக் கொண்டு நான் ஒரு கதையை முழுக்க வாசிச்சு காமிச்சேன். அவங்க இங்க அங்க எங்கேயுமே அசையல. திடீர்னு எனக்கு ஏதோ ஒரு உள்ளுணர்வு சொல்லி நான் திடீர்னு ஒரு வீட்டுக்கு போறேன், அங்க ஒரு 6-7 பேர் இருக்கிறாங்க, நான் ஒரு கதை வாசித்து காமிக்கட்டுமா அப்படின்னு கேட்கிறேன். சரி நான் சொல்றாங்க, நான் வாசிச்சுனே இருக்கிறேன், அவங்க கேட்டுனே இருக்கிறாங்க. அதுலதான் ஒருத்தர் தேம்பி அழுகுறாரு. என்னுடைய உள்ளுணர்வு ஏதோ ஒன்று சொல்லி டக்குன்னு நான் வாசிக்கிறது இருக்குது. சார் நீங்க அவசரமா எங்க போகணுமான்னு 2 பேரை பார்த்து கேட்கிறேன். ஆமா சார், 7 மணிக்கு எனக்கு ஃபிளைட்டு, 6 மணிக்குள்ள ஏர்போர்ட்டுக்கு போகலன்னா உள்ள அனுப்ப மாட்டாங்கன்னு அவர் சொல்றாரு. இப்போ ஒரு கலைஞனுடைய மனநிலை இருக்குல்ல, அது என்னன்னா, சரி போனா போ சார் ஃபிளைட்டு, நாளைக்கு கூட போய்க்கலாம் அப்படின்னு இருக்கிறது ஒரு வகை. ஆனா நம்ம அப்படி இருக்க மாட்டோம். ஏன்னா நம்ம 6 மணிக்கு போய் நாளை காலைல பாகிஸ்தானை பிடிச்சே ஆகணும்.
நம்ம வந்து அவ்வளவு பரபரப்பான ஷெட்யூல்ஸ் வச்சுக்கிறோம். ஏன் மனிதர்கள் வந்து இவ்வளவு ஷெட்யூல்ஸோட இருக்கிறாங்க? அதை திரும்பி பார்த்தா என்ன ஆயிட போகுது அப்படின்னு பார்த்தா, ஒரு பக்கத்துல திரும்பி பார்த்தா ஒரு 60-70 வயசுல ஒண்ணுமே ஆகலன்னு தோணிட்டு, இப்படிலாம் ஓடணுமே. ராத்திரி 5 மணி, காலைல 5 மணிக்கு எழுச்சி ராத்திரி 11 மணி வரணும் கம்ப்யூட்டர் வச்சுன்னு போன் வச்சுன்னு பேசி பண்ணி என்ன பண்ணி வச்சுக்கிறேன்னா, குழந்தைங்களுக்கு கொஞ்சம் சொத்து சேர்த்து வச்சுக்கிறேன், அவ்வளவுதான், நத்தி. மற்றபடி ஒண்ணுமே இல்லை அப்படின்ற ஒரு பெரிய பிளாங்க் நமக்குள்ள ஏற்படுகிறது. அப்ப லிட்ரேச்சர் மட்டும்தான், இலக்கியம் மட்டும்தான் இதுல இருந்து அப்பப்ப நம்ம வெளியே கொள்வோம். இல்ல அந்த நான் மறுபடியும் அந்த அருமை சொல்லணும்னு நினைச்சேன். அவர் வந்து 2 பெரிய பிசினஸ் பண்றாரு. 2மே கோவிட் காலங்கள்ல மிகப்பெரிய ஃபெயிலியர் ஆகுது. அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஹோட்டல் இருந்துச்சு சிதம்பரத்துல. அவங்க அடையாறு ஆனந்த பவன் கேட்டாங்கன்னா அதை இடிக்க சொல்றாரு. அவங்க எங்க டிராயிங் வேறன்றாங்க. ஒரு 60-70 ரூம்ஸோட இருக்கிற ஹோட்டல் அது எல்லாத்தையும் இடிச்சிடுறாங்க. அவர் பொள்ளாச்சி பக்கத்துல ஒரு இடம் வாங்கி, இது இவ்வளவு பெரிய ரெசார்ட் வேணாம், சின்னதா கட்டலாம், எல்லாம் இதையும் இடிச்சிடறாங்க, அதையும் இடிச்சிடறாங்க. கரெக்டா ஒரு எதிர்பார்க்காத நாள்ல கோவிட் வந்தது. அவர் சொல்றாரு, அப்படியே ஒரு பைசா கூட எல்லாத்தையும் இடிச்சுட்டாங்க சார், அப்படியே அனாதையா நிக்கிறேன் நானு, ஒரு பைசா கூட வருமானம் இல்லை, என்ன பண்றது அப்படின்னா ஒரு 5 பேரை செலக்ட் பண்ணி அவங்களுடைய பேச்சு, அவங்களுடைய கவிதைகள், அவங்களுடைய கதைகளை கேட்டுனே இருந்தேன். இதெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு ஆயிடுச்சு. இன்னும் கூட இடி பார்த்துக்கலாம் அப்படின்ற நம்பிக்கையை எனக்கு லிட்ரேச்சர் கொடுத்துருச்சுன்றார். அப்ப இலக்கியம் எதெல்லாம் கொடுக்குன்றாங்க. நான் வரும்போது பல்லவன் சொன்னார், என்னன்னா நான் சமீபத்தில் சென்னைக்கு போயிருந்தேன். அங்க நான் பார்க்கறதுக்காக ஒருத்தர் வந்திருந்தார். அவர் வந்து திருப்பதி தேவஸ்தானத்தினுடைய நகை மதிப்பீட்டாளர் சாந்தகுமார். அவருக்கு சென்னையில 2 பெரிய நகைக்கடை வச்சிருக்காரு. அவர் திடீர்னு வந்து எங்க வீட்டுக்கு வரணும் நீங்க அப்படின்னு கூட்டிட்டு போனார். அவர் வீட்டுக்கு போனேன். அவர் வந்து ஒரு மிகப்பெரிய அப்பார்ட்மெண்ட்ல 4 பெட்ரூம் உள்ள ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட் வச்சுக்கிறாரு. அந்த அப்பார்ட்மெண்ட்ல 12வது மாடியில இவருடைய தம்பி சொந்த கூட பிறந்த 2 பேரும், 2 பேருமே திண்டுக்கல்ல இருந்து சென்னைக்கு வந்து பிசினஸ் பண்ணணும்னு வந்துக்கிறாங்க. நான் எதுக்கு இதை சொல்ல விரும்புறேன்னா, லிட்ரேச்சர் அல்லது கதைகள்னு நம்ம நினைக்கிற விஷயங்கள் எதெல்லாம் ஒரு மனுஷன் செய்யும், அவன் வாழ்க்கையில் என்னெல்லாம் செய்யுன்றதுக்காக சொல்றேன். அவர் என்னை கூட்டின்னு போய் 9வது மாடியில அவங்க வீட்டில் அவங்க ஒய்ஃப் கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. அவங்க ஒய்ஃப் என்னை கூட்டின்னு போய் எங்க பெட்ரூம்ல இந்த 2 தலகாணிக்கு நடுவுல ஐபேட் வச்சு உங்க கதைகள் எல்லாம் கேட்போம் சார் அப்படின்னு சொல்றாங்க. 5 வருஷமா அவங்க வீட்டில் ஒரு பஞ்சாயத்து. என்ன பஞ்சாயத்துனா, தம்பி வந்து உயிர் 2 அப்பார்ட்மெண்ட் வாங்கினார் ஒரே டைம்ல, 2 கார், எது வாங்கினாலும் 1 வாங்கினதே கிடையாது, எல்லாமே 2 வாங்கினே வராது. ஒரு நாள் தம்பி வந்து யாருடைய இதோ என்ன சொல்றாரு, நான் உன் நிழல்லையே வாழற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு, நான் சொல்றான், உன் நிழல்லையே வாழற மாதிரி இது, நான் இண்டிவிஜுவலா ஒண்ணுமே இல்லையோன்னு தோணுது, அதனால நீ மெதுவா எனக்கு வேண்டியதை பிரிச்சு கொடுத்துறனா அப்படின்னு சொல்றான். பிரிச்சு கொடுத்துரு அப்படின்ற வார்த்தைய டைரக்டா சொல்ல, நீயே பார்த்து செய்யணும் சொல்றான். இவர் பயங்கரமா அதிர்ச்சியாரு. நான் உனக்கு என்னடா செய்யல, ஏன் நீ செய்யணும்னு கேட்கறான். நான் உனக்கு என்ன செய்யல அப்படின்போது எனக்கு ஈக்குவல் ரைட்ஸ் இருக்குல்ல, அப்படிதான் சாத்தான் வந்து உட்காரும் ஒரு மனசுல. உடனே இவரு நீ என்ன ஒன்னா சொல்லுப்பா, நான் அது மாதிரி செஞ்சாரெல்லாம் சொல்றாரு. இந்த விஷயம் ஆரம்பிச்சு 2வது நாள் காலையில கிரவுண்டுக்கு போய் ஷட்டில் காக் விளையாடுறார் தம்பி. அப்படியே சொந்து உள்ள ஹார்ட் அட்டாக்ல இறந்துறாரு. 2 நாளைக்கு முன்னாடிதான் இவர்கிட்ட வந்து இது மாதிரி ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறாரு. 2வது நாள் தம்பி இறந்துறாரு. இவர் பதட்டப்பட்டு வீட்டுக்கு போய் எல்லாம் பண்றாங்க. காலையில எங்களுக்கு இனிமேல் யார் இருக்காங்க, இந்த குடும்பத்தையே தாங்க எங்க வீட்டுக்காரர் போயிட்டாரு அப்படின்னு ஒய்ஃப் கதறாங்க. இவர் சொல்றாரு, ஒண்ணுமே இல்லை, நான் பார்த்துக்கிறேன், பிசிக்கலா தம்பி இல்லையேன்றதை தவிர குடும்பத்தை நான் விட்டுறவே மாட்டேன் அப்படின்னு அவங்களை தேத்திக்கினே வர்றாரு. சாயங்காலம் ஆக ஆக டெத்துக்கு நிறைய பேர் வராங்க. வர அவர் என்கிட்ட இது எல்லாத்தையும் சொல்றாரு, டெத்துக்கு நிறைய பேர் வராங்க. அந்த தம்பி ஒய்ஃப் சைட்ல இருந்து நிறைய பேர் வராங்க. எனக்கு நான்லாம் இனிமேல் யாரை நம்பி வாழ்வேன் அப்படின்னு இந்த தம்பி ஒய்ஃபு அவங்க சொந்தக்காரங்க பக்கத்துக்கு போயிடுறாங்க, இங்கிருந்து அந்த பக்கம் போயிடுறாங்க. அப்படின்னா நீலாம் உன்னெல்லாம் நம்பி எனக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு அர்த்தம். இப்படி ஆனா இவருக்கு அந்த மாதிரி ஒரு துளி கூட மனசுல இல்லவே இல்லை. கடைசியில ஒரு வேற வழியே இல்லாம ஒரு கேஸ் நடக்குது தம்பி மனைவிக்கும் இவருக்கும். இவங்க 2 சைட்ல இருந்தும் பல பேர் வந்து சாந்தகுமார்ட்ட பேசுறாங்க.
நீங்க எப்படி வாழ்ந்த குடும்பம், நீங்க போய் ஒருத்தருக்கு கேஸ் நடந்து கூண்டில் உங்க தம்பி ஒய்ஃப் வந்து உனக்கு எதிராக வந்து நின்று பேசி நீ வந்து அவங்களுக்கு எதிராக உயிரே போனாலும் யார் வந்தாலும் நான் கேஸை வாபஸ் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. யாரோட சொந்தக்காரங்களாம் திண்டுக்கல் இதெல்லாம் வந்து பேசுறாங்க, ஆனால் அவர் வந்து வாபஸே வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த கோர்ட்டுக்கு கேஸுக்கு போறல அதில் ரொம்ப சுவாரஸ்யமான தகவலாம் என்னுடைய நண்பர் மின்னல் இருக்கிறார். நான் எப்படியும் சொல்லியிருப்பாள், எழுதி கூட இருக்கேன். அவர் வந்து அவர் கூடயே ஒரு ஃப்ரெண்ட் இருக்கார் சென்னையில். அவர் சினிமாலாம் எடுத்துறாரு, எம்ஜிஆர் வச்சுலாம் சினிமா எடுத்துறாரு. அவருடைய ஃப்ரெண்டு வந்து அவரை 10,000 ரூபாய் ஏமாத்துறாரு, கூடயே இருக்கிற ஃப்ரெண்டு. இவர் சொல்றாரு, நீ 10,000 ரூபாய் நீ ஏமாத்திட்ட உடைய இதெல்லாம் ஒரு விஷயமா. இவருக்கு வந்து அவன் சொன்னது வந்து தாங்க முடியல. இவர் என்ன பண்றாரு, இவன் பேர்ல கோர்ட்ல கேஸ் போடுறாரு. அவன் வந்து கோயம்புத்தூர் கோர்ட் பண்றான், கோயம்புத்தூர் தான் இருந்தாலும் இவர் சென்னையில் இருக்காரு. இப்ப கோர்ட்ல ஏறிங் வருது, வாய்தா வருது. ஒவ்வொரு வாய்தா வரும்போதும் இந்த கோயம்புத்தூர் ஃப்ரெண்டு மின்னலுக்கு வந்து கார்டு போடுவான், 8ஆம் தேதி காலையில எக்மோர் வந்துரு, கோர்ட்டுக்கு போகணும். இவன் ட்ரெயின் ஏறி போவான். காலையில 8 மணிக்கு 6 மணிக்கு இவர் வந்து மின்னல் போய் கார் வச்சு ஒரு சின்ன பிளைமோட் கார் ஏதோ வச்சிருந்தாரு, போய் அவனை கூட்டின்னு போய் இவர் ரூம்ல குளிக்க வச்சு 2 பேரும் டிஃபன் வாங்கி கொடுத்து 10:30 மணிக்கு இவங்க 2 பேரும் சேர்ந்து கோர்ட்டுக்கு போவாங்க. போனோடனே அவன் வந்து ஜட்ஜி வந்து ஏரிங் வச்சு இன்னொரு வாய்தா சொல்லுவார். மதியானம் அவருக்கு வந்து பிரியாணி வாங்கி தரணும். பிரியாணி தான் வாங்கி கொடுத்துட்டு மறுபடியும் 2 பேரும் வந்து சாயங்காலம் ட்ரெயின் எடுத்துட்டு போயிடுவார். அவர் இப்படியாவது போது ஒரு நாளும் இவர் போகாத இருந்ததே இல்லை, ஏன்னா அவன் நண்பன். ஆனா ஏன் அவன் நண்பன் மேல ஏன் கேஸ் போட்ட அப்படின்னா, ஆமா தர்மம் நிலைக்கணும் இந்த உலகத்துல, அறத்தோட வாங்க அப்படின்னு நினைக்கிறாரு. உண்மையிலே அவரே எழுதிட்டார், இன்னும் கூட இருக்கா அந்த புக்கு, விலகி ஓடிய கேமரா, அந்த புக்கு பேரு. கடைசியா என்ன தெரியுமாச்சு, 2 வருஷமோ 3 வருஷமோ கேஸ் நடந்துச்சு. அவங்க தண்டனை நடத்திட்டாரு செஞ்சு, வாங்கினதெல்லாம் உண்மைதான், நீ வந்து 1 பைசா வட்டியோட அவர் காசு திருப்பி கொடுத்துருந்தோம், இல்லைன்னா உங்க 6 மாசம் ஜெயில் அப்படின்ட்டாங்க. 2 பேரும் வந்து அன்னைக்கு மட்டும் அவன் பிரியாணி வேணான்ட்டான், இந்த தயிர் சாதம் போதும். குற்றம் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. சொன்ன உடனே சொல்றான், மின்னல் நீ தானடா இதெல்லாம் செய்யற, ஏன் என்ன போய் கோர்ட்ல போட்ட. அவர் சொல்றாரு, ஒண்ணுமே இல்லை, இந்த உலகத்துல அறத்தை ஒண்ணும் இல்லாத ஆக்கி நம்ம வாழ்ந்துட முடியும் நீ நினைக்கிறல்ல, அப்படி வாழ முடியாது அப்படின்னு அவனுக்கு கத்துக்கணும் நீ அப்படின்னு நினைக்கிற. இந்த கோர்ட்ல போற விஷயங்கள் வந்து பெரிய சுவாரஸ்யமான விஷயம்லாம் இருக்கு. அப்புறம் கடைசியா அவர் வந்து ஒரு நாள் நாங்கள் 2 பேரும் வழக்கம் போல அந்த ஐபேடை நடுவில் வச்சு ஒரு கதை கேட்குறாங்க. அந்த கதை கேட்டு முடிக்கும் போது நைட் 1:30 மணி. சாந்தகுமாரும் அவங்க ஒய்ஃபும் 1:30 மணிக்கு அவங்க 2 பேரும் எழுந்து உட்காராங்க. 2 பேர் கண்ணில் தண்ணி கோர்த்து நிற்குது. அது வந்து பிரபஞ்சனுடைய நான் சொன்ன ஒரு கதை, அபஸ்வரம் அந்த கதை பேர். அந்த கதையை கேட்டு 1:30 மணிக்கு 2 பேரும் அப்படி அழுதுனே உட்காராங்க. யார் 2 பேரும் பேசல, 2 பேரும் ஒரே டைம்ல ஒரு வார்த்தை சொல்றாங்க, நாளை காலையில போய் அந்த கேஸை வாபஸ் வாங்குன்னு சொல்றாங்க. வாங்கிட்டாரு. வாங்கிட்டு தம்பி ஒய்ஃபும் குடும்பமும் அவரும் ஒரு விகல்பமும் இல்லாத அதை காமிக்கணும்னா என்ன கூட்டு போனாரு அவர் வீட்டுக்கு. இப்போ இது ஒரு தகவல். நடராஜனுக்கு தெரியுமா இல்லை, எனக்கும் பெரிய ஆசையா இருக்கு, ஒரு வேளை தெரிஞ்சா சொல்லுங்க. கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர் இதே கதையை கேட்டுட்டு தன்னுடைய நிறுவனத்திலே தன்னுடைய குடும்பத்தில் இருந்த 8 கேஸை ஒரே நாள் வாபஸ் வாங்கிக்கிறார். என்னன்னா அவர் வந்து விலாசம் தவிர ஜெயமோகன் வீட்டுக்கு போயிருக்கிறார். போய் எங்க வீட்டுக்கு தான் வந்துருக்கணும் அவரு, அல்லது பிரபஞ்சன் சார் வீட்டுக்கு போயிருந்தோம். போய் ஜெயமோகன் சொல்லிக்கிறார், நான் வந்து 8 கேஸ் இருந்தேன், இந்த ஒரு கதை கேட்டு 8 கேஸுமே வாபஸ் வாங்கிட்டேன். அப்போ ஒரு கதை கேட்டு 8 கேஸை வாபஸ் வாங்க முடியுமா சார்? ஒரு கதையை கேட்டுட்டு ராத்திரி 1:30 மணிக்கு அழுது தன்னுடைய தம்பி மனைவி மேல இருந்த கேஸை ஒரு ஆள் போய் வாபஸ் வாங்க முடியுமா? வாபஸ் வாங்க முடியும். இது வந்து கதைகள் இல்லை, இந்த வாழ்வின் மொத்த சாரத்தையும் உறிஞ்சி ஒரு ரைட்டர் நமக்கு கொடுக்கிற மிகப்பெரிய வாழ்வியல் அனுபவத்தை கேட்கும் போது எத்தனை மனிதர்கள் எவ்வளவு பஞ்சாயத்து பண்ணி கேட்க முடியாத ஒரு விஷயத்தை சாதாரணமாக ஒரு கதை வந்து உங்களுக்குள்ளாக கடத்தி விடுகிறது. பிரபஞ்சன் வந்து அந்த கதையை வந்து எங்கிருந்து தொடங்குறாருன்னா, பலமுறை சொல்லியிருக்கிறேன் நண்பர்களே, அப்பாக்கள் வாழ்க்கையில ஒரே ஒரு முறையாச்சும்
மகன்களோடு சேர்ந்து நல்லா வயசுக்கு வந்த பையன் நான் சொல்றேன், ஒரு 18-20 வயசுல அதுக்கு மேல இருக்குங்களா, அந்த வயசுல நீங்க அப்பாவோட போகவே மாட்டீங்க. ஏன்னா மிகப்பெரிய பிழை வந்துட்டுங்க 2 பேருக்குள்ள. அவன் வளரும் போதே அப்பா தான் முதல் எதிரி அப்படின்னு தான் வளர்றான். நீ எதுவும் சொல்லாதான் ஃபர்ஸ்ட், நீ எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்றான். இவர் என்ன நினைக்கிறாரு, நம்முடைய நிழல்ல தான் இந்த பையன் இருக்கணும், அப்படி தனியா போனா இவன் கெட்டுருவான் அப்படி சொல்லணும். இவன் இது பெரிய ஜெனரேஷன் கேப். ஆனால் இந்த அப்பாவும் மகனும் சேர்ந்து ஒரு நீண்ட வாக் போகணும், நடந்து போகணும், பைக்ல, கார்ல, பிளைட்ல, ட்ரெயின்ல, அது வேற. நடந்து நீங்க போயினே இருந்தீங்கன்னா மிக நிச்சயமாக ஒரு 90% அப்பாக்களை கைகளை உங்களை அறியாமலேயே மகன்கள் பிடிச்சுவாங்க. நடந்து போவீங்க, போகும்போதே 2 பேருடைய கையும் பறிஞ்சிடும். யாருமே உங்களுக்கு சொல்லித்தரணும், டியூஷன்லாம் கிடையாது. அது ஒரு ரத்த சம்பந்தமான பிணைப்பு, அப்படி பிரிஞ்சிடும். அப்போ 2 பேருடைய கண்ணும் கலங்கும். நீங்கள் அப்பாவிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பல விஷயங்களை அந்த நடையின் போது அந்த உரையாடல் உங்களுக்கு கற்றுத்தரும். அந்த மாதிரி ஒருத்தர் பாண்டிச்சேரியில ஒரு பெரியவர் பையன்கிட்ட சொல்லுவார், அவன் கவர்மெண்ட்ல வேலை பார்க்குறான். அவன்கிட்ட சொல்லுவார், தம்பி நீ கோர்ட்டுக்கு போகணும், நீங்க லீவ் போட்டு வரையா அப்படின்னு கேட்பார். அவன் லீவ் போட்டு வந்துடுவான். அப்பாவும் அவனும், அவர் அப்பா மழையே இல்லைன்னா கூட ஒரு கொடை எடுத்துக்குவார். அதோடைய இயல்பு அப்படிலாம் இருக்கும். அவங்க எந்த நேரமும் ஒரு கொடையோட இருப்பார். கொடை எடுத்துவாங்க, லேசான தூரல் வரும், நல்ல வெயில் இருக்கும், ஆனால் அவர் கொடை யூஸ் பண்ண மாட்டாரு. கொஞ்சம் தூரம் நடந்து ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் நேரு வீதியில நடக்கும்போது அவன் கவனிப்பான், அப்பாவோட கையை பிடிச்சிருப்பான். அப்படி ஒரு பிரியம் அந்த அப்பா மேல இருக்கும். அப்பா இந்த நேர்மை அப்படின்னு அந்த உலகத்துல என்ன அப்படின்றதுக்கான ஒரே ஒரு அடையாளமாக இருப்பார். 2 பேரும் அவங்க கோர்ட்டுக்கு போவாங்க. கோர்ட்ல 11:30 மணிக்கு ஜட்ஜி இவர் பெயரை சொல்லி கூப்பிடுறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி குமரேசன் மாமா ஒரு கார்ல இறங்குவார். இறங்கின உடனே அப்பா தலையை குனிஞ்சுவாரு. குமரேசன் மாமா கார்ல இருந்து இறங்கும் போதே தலையை குனிஞ்சுவாரு. 2 பேருமே 2 பேரையும் பார்த்துக்க மாட்டாங்க. கேஸ் இவங்க 2 பேருக்குள்ளதான். இப்ப ஜட்ஜி அப்பாவை கூண்டுல ஏற்றி கேட்பாரு, 1 லட்சம் ரூபாய் சேர்த்துக்கிட்ட நீங்க தானே வாங்கினீங்க என்று கேட்பார். அப்பா பதில் சொல்வார், ஆமா. சரி, 4 மாசம் கூட ஒழுங்கா வட்டி கொடுக்கலையே, இவ்வளவு நாள் ஆச்சே, கொடுத்துருக்கணும்ல என்று ஜட்ஜி கேட்டுக்கொண்டு, அப்பாவுடைய மரியாதை அல்லது அவருடைய ஸ்டேட்டஸ் இந்த ஊர்ல என்ன அப்படின்றது ஜட்ஜிகளுக்கும் தெரியும். அவ்வளவு நேர்மையான மனுஷன். என்னவோ ஒரு சொல்ல தெரியாத சொல்ல முடியாத ஒரு விஷயம் இதற்குள்ளாக இருக்கிறது. ஜட்ஜி கேட்டு சொல்றாரு, 1 மாசம் டைம் தரேன், இந்த 1 மாசத்துக்குள்ள சேர்த்துட்டு வட்டியும் முதலும் நீங்க கொடுத்துங்க, இல்லைன்னா வேற வழி இல்லை, உங்க வீட்டை ஜப்திக்கு கொண்டு வர வேண்டியிருக்கும். இப்பயே அதுக்கான ஆர்டர்ஸ் இஷ்யூ பண்றேன். இப்போ இந்த இன்சிடென்ட் நடந்து கொண்டு இருக்கும் போதே இந்த பையன் குமரேசன் மாமாவை பார்த்து கொண்டே இருக்கிறான். குமரேசன் மாமா முகத்தில் எந்த உணர்ச்சியும் இல்லாமல் அப்படியே இருக்கிறார். அப்பா கண் கலங்கி போலாமா என்று பையன்கிட்ட சொல்லிட்டு கலந்த நடையோடு மறுபடியும் திரும்பி வருகிறார். ஒரு 1:30 மணி 2 மணிக்கு திரும்பி வருகிற போது பையன் மெதுவா கேட்கிறான், அப்பா நான் அந்த காசை வாங்கவே இல்லை, குமரேசன் மாமாவுக்கு தான் வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு நீங்க ஜட்ஜி கிட்ட சொல்லியிருக்கலாம்ல என்று கேட்கிறார். அப்பா சொல்றாரு, அதான் உண்மை என்றாலும் கூட அதுக்கு எந்த எவிடன்ஸும் இல்லை ஜுடிஷியலா. குமரேசன் ஒரு நாள் வீட்டுக்கு இந்த குமரேசன் யாருன்னா தஞ்சாவூரில் இருந்து பஞ்சம் பிழைப்பதற்காக பாண்டிச்சேரிக்கு வந்த ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர். அப்பாவுடைய தென்னந்தோப்புக்கு பக்கத்தில் ஒரு பெட்டிக்கடை வைத்து பிழைச்சிக்கோ என்று சொல்லி அதற்கான முதலீடும் அப்பா தான் தருகிறார். அப்படி ஒரு பெட்டிக்கடை வைத்து வியாபாரத்தில் வெறிகுண்டு இயங்கிய குமரேசன் மாமா ஒரு நாள் அப்பாவிடம் பிரிட்டானியா பிஸ்கெட்டினுடைய ஏஜென்ட்ஷிப் எனக்கு கிடைச்சிருக்கு, அதுக்கு 1 லட்சம் ரூபாய் டெபாசிட் கட்டணும், அதனால் சேர்த்துக்கிட்ட போய் 1 லட்சம் ரூபாய் என்னுடைய சொத்து, பெருசா ஒன்றும் சொத்து இல்லை. கேட்டப்ப நீ வெளியூர்ல இருந்து பஞ்சம் பழக்க வந்தாம்பா, உனக்கு என்ன சொத்து இருக்குது, உன்னை நம்பி எப்படி கொடுக்க முடியும்னு கேட்கிறான். அதனால் ஒரு ஜாயிண்டாக ஒரு ஜாமீனாக உங்க வீட்டை இப்ப நீங்க சொன்னீங்கன்னா கொடுத்துருவான், வீட்டெல்லாம் கேட்கல, நீங்க சொன்னீங்கன்னா கொடுத்துருவான் என்று சொல்கிறார். அப்பா எப்ப சேர்த்து உன்னை நம்பலையோ, 1 லட்சம் ரூபாய்க்கு உன்னை நம்பலையோ, நீ போய் நீ இதுக்கு மேல போய் அவங்ககிட்ட அப்ரோச் பண்ணாத, நான் பாத்துக்கிறேன் என்று சொல்லி
அப்பா சேட்டுக்கிட்ட போய் தன்னுடைய வீட்டை அடமானம் வச்சு 1 லட்சம் ரூபாயை வாங்கி பிரிட்டானியா பிஸ்கெட் வந்து அவருக்கு ஏஜென்சிப் எடுத்து கொடுத்தார். இப்போது குமரேசன் மாமா கார் வாங்கிவிட்டார், 3 வீடு வாங்கியிருப்பதாக சொல்கிறார், மிகப்பெரிய இடத்துல போய்கொண்டே இருக்கிறார். ஏனோ அவருக்கு அந்த அப்பா வாங்கி கொடுத்த 1 லட்சம் ரூபாய் திருப்பி தர வேண்டும் என்று தோணவே இல்லை. சேட்டு கோர்ட் வரை கொண்டு போயிட்டா, அப்பா மேல கேஸ் நடக்கிறது. இப்பயும் குமரேசன் மாமா அமைதியாக மட்டுமே இருக்கிறார். அப்பா திரும்பி வருகிற போது மகன்கிட்ட சொல்றாரு, என் வாழ்நாள்லாம் நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருந்த ஒரே ஒரு வீடு தான்ப்பா, அது என் வாழ்நாள்லயே என் கண்ணதிலே போயிடுது என்றது பெரிய சோகம்தான். இந்த பையன் என் கையை பிடிச்சு அழுத்துறாரு, ஆனா நீ சம்பாதிச்சுக்க மாட்டியா இன்னொரு வீடு என்று கேட்கிறார். அப்பாவுடைய நேர்மை அவனை நிலைகளே வைக்கிறது. ஆனாலும் அவர்கள் 2 பேரும் அமைதியாக வருகிறார்கள். 3:30 மணி போல வீட்டுக்கு வருகிறார்கள். அம்மா வந்து ஒரு இலை போட்டு சாப்பாடு போடுறாங்க. வீட்டுக்கு முன்னாடி ஒரு கார் வந்து நிற்கிறது. காற்றிலிருந்து அந்த காரில் வந்து விசால மாமி இறங்கி வருகிறார். 3வது இலை போடு என்று தங்கச்சிக்கும் சேர்த்து ஒரு இலை போடு என்று அப்பா சொல்கிறார். இந்த வந்த மாமி வந்து குமரேசன் மாமாவுடைய மனைவி. இந்த அம்மா கண்ணீரும் கம்பளையுமாக வந்து நிற்குது. இப்ப சாப்பிட வரல, உங்க கூட தனியா கொஞ்சம் பேசுங்க என்று சொல்லுது. 2 பேரும் உள்ள போய் கொஞ்ச நேரம் பேசுகிறார்கள். பேசிக்கொண்டே அவருடைய கழுத்திலிருந்து காதிலிருந்து கையிலிருந்து நகைகளை எல்லாம் கழட்டி ஒரு டேபிள் மேல நம்ம வைக்குது. ஒரு 50-60 பவுன் தேருனா இதெல்லாம் விற்றா 1 லட்சம் ரூபாய் குத்த முடியுமான்னு எனக்கு தெரியாது. நகை என்ன விலை விற்குது, காசு எவ்வளவு மதிப்பு, எதுவும் எனக்கு தெரியாது. ஆனால் இந்த வாழ்க்கை நீங்கள் போட்ட பிச்சை என்பது மட்டும் எனக்கு தெரியும் என்று குமரேச மாமாவின் மனைவி சொல்கிறார். அப்பா கொஞ்ச நேரம் அந்த விசாலம் மாமியை பார்த்து விட்டு சொல்கிறார், குமரேசனை விட நீதாமா என்னை ரொம்ப அவமானப்படுத்துற, இந்த நகையெல்லாம் எடுத்து மறுபடியும் போடு என்று சொல்கிறார். அப்பாவுக்கும் அவர்களுக்கும் ஒரு வாக்குவாதம் நடக்கிறது. 2 பேரும் அழுது கொண்டே வெளியே வருகிறார்கள். வருகிற போது விசால மாமி 100 நகையும் அணிந்திருக்கிறார்கள். இதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், வாழ்க்கையில எல்லாமே சரியாகிவிடும் ஒரு நாள் என்று சொல்கிறார்கள். இருட்டிவிட்டு இந்த டிஸ்கஷன்லாம் முடியுது. பிரபஞ்சன் அந்த கதையை முடிக்கும் போது முடிக்கிறார். அந்த காரில் ஏறுவதற்காக விசாலம் நின்று கொண்டிருக்கிறாள். அப்பா பக்கத்தில் போய் நின்று ஒரு வார்த்தை சொல்கிறார், நம்ம 2 பேரும் இருட்டில் நின்று கொண்டிருக்கிறோம், நாளை காலை விடியாமலா போய்விடும் என்று அந்த கதையை பிரபஞ்சன் முடித்தார். இந்த ஒரு சின்ன மிகப்பெரிய உணர்ச்சி பிடுங்கல்கள் அல்லது எமோஷன்ஸ், சிவாஜி கணேசன் எமோஷன்ஸ் எதுவுமே அற்ற இந்த கதை நம் கண்ணுக்கு தெரிந்து யாரோ 2 பேரை பயங்கரமா டிஸ்டர்ப் பண்ணுது. 2 பேரை கோர்ட்ல கேஸே வேணாம், அந்த கூண்டுல போய் நிற்கவே வேண்டாம் என்று முடித்து வைத்திருக்காங்க. இப்ப கதைகள் தொடர்ந்து இந்த மாதிரியான உணர்வுகளை மனிதர்கள் மத்தியில் ஏற்படுத்திக் கொண்டே இருக்கிறது. அது சொல்லுவதை கேட்டாலும் சரி, அல்லது நீங்களே வாசித்தாலும் சரி. நான் இந்த போன மாதத்துக்கு முந்தின மாதமும் போன மாதமும் 2 வெவ்வேறு நாடுகளுக்கு பயணம் போய் வந்தேன். ஒன்று வந்து லண்டனுக்கும் அயர்லாந்துக்கும் போனேன். 2 நாட்டில இருந்து திரும்பி வருகிற போதும் இந்த நாட்டுக்கு நம்ம ஏண்டா வந்தோம் என்கிற மனநிலையோடு தான் நான் வந்து ஃபிளைட்ல ஏறினேன். லண்டனுக்கு போயிட்டு வரும்போதும் அதே மனநிலை தான் இருந்தது, இலங்கைக்கு போயிட்டு வரும்போதும் அதே மனநிலை தான் இருந்தது. ஆனால் இந்த 2 மனநிலைக்கும் வெவ்வேறு காரணங்கள் இருக்கு. நான் லண்டன்ல வந்து டாக்டர் கோகுல்லாம் போய் பார்த்தேன். அவங்களாம் என்னை கூட்டு ஒரு பெரிய நம்ம MP ஆர் ஆசா கோகுல்லாம் லண்டன்ல இருந்தாங்க. எனக்கு ஒரு பெரிய ட்ரீட்லாம் கொடுத்தாங்க. என்னன்னா ஒவ்வொரு அங்குலமும் அந்த தேசத்தில் அப்படியே பணத்தால் செல்வத்தால் செதுக்கி வைக்கப்பட்ட மாதிரியான ஒரு மிகப்பெரிய பணக்கார நாடாக லண்டன் இருக்கு. அதை பார்த்து எந்த பிரமிப்பும் எனக்கு ஏற்படவே இல்லை. பார்க்கிற ஒவ்வொரு நிமிடமும் கோபமும் ஆத்திரமும் பொங்கிக் கொண்டு, இதெல்லாம் எங்க காசு, இதெல்லாம் இங்கிருந்து கொள்ளடிச்சுட்டு, இதெல்லாம் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டினா ஒரு நகரமே ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி, கேம்பிரிட்ஜ்னா அது ஒரு 10,000 ஏக்கர் இருக்கிறது, அவ்வளவும் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி தான். ஆனால் இந்த உலகம் முழுக்க இருந்த நம்மை மாதிரியான நாடுகளில் இருந்து கொள்ளையடித்து கொண்டு போய் தன்னுடைய நாட்டின் கல்வியை, தன்னுடைய நாட்டின் செல்வத்தை, தன்னுடைய நாட்டின் பொருளாதாரத்தை அப்படி இன்ச்சாக செதுக்கி வைத்திருந்த அந்த காட்சியை பார்த்துவிட்டு ஒரு படைப்பாளியாக திரும்பி வருகிற போது இதெல்லாம் நம்ம கண்ணிலே பட்டிருக்கூடாது, நீங்களாம் நம்ம வந்திருக்கவே கூடாது என்கிற ஒரு ஒரு பயங்கரமான ஒரு துக்கம் எனக்கு ஏற்பட்டிருந்தது. உங்களோட பல பேருக்கு தெரிந்திருக்கும், இந்த சிறைச்சாலைன்னு ஒரு படம் இருந்துச்சு ரொம்ப நாளைக்கு முன்னாடி. மோகன்லாலும் பிரபுவும் நடிச்சிருப்பாங்க.
அந்த 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 படத்தில் ஒரு முக்கியமான காட்சி இருக்கும். என்ன காட்சினா, ஒரு வெள்ளைக்கார துறை உட்கார்ந்து, அதான் பிரிட்டிஷ்காரன், ஒவ்வொருத்தருக்கும் தண்டனை கொடுத்து அந்தமானுக்கு தீபாந்தர சிறை தண்டனை கொடுத்து கப்பல்ல ஏற்றுவாங்க. அப்போ ஒருத்தன் வந்து படிக்கணும், ஒரு கிளர்க்கு அவன் வந்து படிப்பான். அவன் பேர் பட்டு பல்லவன். இவர் என்ன பண்ணாரு, ரயிலுக்கு வெடிகுண்டு வைத்தல், இவர் செஞ்ச குற்றம். இவர் எவ்வளவு நாள் தண்டனை, 14 வருடம் அப்படின்வான். உடனே பல்லவனை பிடிச்சி 4 பேர் கப்பல்ல ஏற்றுவாங்க. அப்படி ஒரு காட்சி பிரமாதமா இருக்கும். அந்த காட்சி இப்படி நடந்து போதே டேபிள் போட்டு, ஒரு சின்ன டேபிள் போட்டு கடற்கரையிலேயே நடக்கும். கப்பல்ல ஏற்றும் போதே ஒரு அலை வந்து இந்த ஷீட் மேல விழுந்துடும், டைப் பண்ண ஷீட்ல. அந்த சமயத்தில் அடுத்த ஆளை கூட்டணும். அடுத்த ஆளை கூட்டும்போது காத்தவராயன் அப்படின்னும் போது இவன் பார்ப்பான் தர, ஏன்னா ஷீட் அழிஞ்சிட்டு இருக்கும் கண்ணில் பட்டு. இவனை பார்ப்பான், ஆளை பார்ப்பான், இதை பார்ப்பான். இவன் பயந்துருவான். என்னன்னா இவன் வாயிலிருந்து என்ன வருதோ அதான் தண்டனை. அவன் சொல்லுவான், துறை ஒண்ணுமே இல்லை, வந்தே மாதரம் சொன்ன துறை 1 வருஷம் அப்படின்னு சொல்லுவான். என்னோட இவன் ஏதாவது சொல்ல போறான் அப்படின்றதால நான் ஒரு குற்றமும் பண்ணல, வந்தே மாதரம் சொன்ன துறை, அதனால 1 வருஷம் எனக்கு தண்டனை. துறை அவனை பார்ப்பான், 14 years. தண்ணியில அழிஞ்சதுனால 13 வருஷம் ஒரு மனுஷனுடைய லைஃப் ஒண்ணுமே இல்லாம நீங்க அப்படியே விஷுவலா யோசிச்சு பாருங்க. அப்ப இவ்வளவு குரூரமா நம்மளுடைய மனிதர்களை நடத்தினவங்க, அவங்க எவ்வளவு பெரிய ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி வச்சிருந்தாலும், எவ்வளவு பெரிய கேம்பிரிட்ஜ் வச்சிருந்தாலும், இதெல்லாம் எங்களை வஞ்சிச்சு பண்ணத்தான் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் எனக்கு இருந்துச்சு. அதே மாதிரி இப்ப இலங்கைக்கு போகும்போது நாங்க அங்க பார்த்த காட்சிகள், 10 பேர்ல ஒருத்தர் வந்து நம்மகிட்ட ஏதாவது கொடுத்துட்டு போங்க சார். இன்னும் இலங்கை மாதிரியான நாடுகள் வந்து முழு பலம் பெற்று எழுவதற்கு 30-40 ஆண்டுகள் குறைந்தபட்சம். கேரளா விட பொள்ளாச்சி பக்கத்தில் இருந்த அதை விட செழிப்பான நகரங்கள். 40 வருடம் அவர்களுக்குள்ள நடந்த அந்த உள்நாட்டு யுத்தத்தில் முழு வாழ்க்கையை இழந்து முழுக்க முழுக்க சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுற ஒரு இடத்தில் போகிறார். ஆனால் பிரபஞ்சன் சொல்வது நான் ஒரு 7-8 ஊர்களில் அங்கே பேசினேன். கிளிநொச்சியில், திருகோணமலையில் ஒரே ஒரு வார்த்தை தான் கண்டென்ட்டாக எனக்கு இருந்தது. அது பிரபஞ்சன் சொன்ன, இவ்வளவுக்கு பிறகும் ஒரு பூ பூக்கத்தானே செய்கிறது என்று ஒரு வரி எழுதினார். இவ்வளவுக்கு பிறகும் ஒரு பூ பூக்கத்தானே செய்கிறது என்ற ஒரு வார்த்தையை மட்டும்தான், ஒரு சொல்லை மட்டும்தான் நான் இலங்கை மக்களுக்கு என்னிடமிருந்து கொடுப்பதற்கான ஒரே ஒரு சொல்லை தான் நான் இவ்வளவு தூரம் எடுத்துக்கொண்டு போயிருந்தேன். அப்ப இந்த லண்டன் பயணமும் இலங்கை பயணமும் எனக்குள் விதைத்தது முழுக்க இந்த மாதிரியான மானுட அன்பை இந்த உலகத்துக்கு சொல் என்பதாக மட்டும்தான் இருந்தது. நண்பர்களே, நான் ஒரு 40 நிமிஷம் பேசலாம் என்று வந்தேன். நான் 2-3 கதைகள் சொல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். ஆனால் தொடர்ச்சியா கதைகளாகவே சொல்லிக் கொண்டிருக்கேன். நேற்று வந்து என்னுடைய நண்பர்கள் இதுல இருந்து எவ்வளவு பேர் அந்த சேத்துமடைங்கிற ஊருக்கு வந்தீங்கன்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். நான் 2-3 பேர் தான் வந்திருக்கேன், பரவாயில்ல. இல்லை, இப்போ இந்த யூடியூப் பிரச்சனையில் என்னன்னா, அந்த ரிப்பீட்டேஷன் வந்துச்சுன்னா கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால ஆனா நான் என்ன சொல்றேன்னா, கண்டுபிடிங்க, நம்ம உலகமாக குற்றமா பண்ணிடுறோம். அங்க வந்து நான் ஊமை சென்னாய்னு ஒரு கதை சொன்னேன், ஜெயமோகனுடைய ஒரு கதை. நிறைய பேர் வாசிச்சிருக்கலாம் அந்த கதையை. நானே பல ஆண்டுகளுக்கு முன்னால் வாசித்த கதை. ஒரு கதையை ஒரு எழுத்தாளன் ஒரு முறை எழுதுகிறான். ஒரு ஸ்டோரி டெல்லர் ஒரு கதை சொல்லி அதை சொல்லுகிற போது திருப்பி சொல்லுகிற போது அதனுடைய வெவ்வேறு வெர்ஷனை சொல்றான். நான் அந்த கதையை அங்க வந்து 1.25 மணி நேரம் சொன்னேன். நான் அந்த கதையை இங்க வந்து 5 நிமிஷம் சொல்ல போறேன். ஒரே கதை தான், அவ்வளவு டிஸ்கிரைப் பண்ணி 1.25 மணி நேரம் அது ஒரு பெரும் கதையாடலாக அங்க நிகழ்த்த முடிந்தது. இங்க வந்து அந்த கதையை 5 நிமிடத்தில் என்னால் சொல்ல முடியும். என்னன்னா, அந்த கதை சொல்லணுமான்னு இப்ப எனக்கு தோணல. அதுக்கு பதிலாக நான் முழுக்க இந்த பெருங்கதையாடலில் முத்துலிங்கம் என்கிற எனக்கு மனதுக்கு பிடித்தமான ஒரு எழுத்தாளரை முன்னிறுத்த வேண்டும் என்று ரொம்பவும் பிரியப்பட்டேன். எனக்கு முத்துலிங்கம் மிகச்சிறந்த ஒரு ரைட்டர், ஒரு யூனிவர்சல் ரைட்டர். உங்களுக்கு நிறைய பேருக்கு முத்துலிங்கத்தை தெரிந்திருக்கும்.
அவர் உலகம் முழுக்க பல்வேறு நாடுகளில் பல்வேறு உயர் பதவிகளில் இருந்து தற்போது கனடாவில் வசிக்கிற 84 வயதான ஒரு மிக மிக முக்கியமான ஒரு சர்வதேச எழுத்தாளர் என்று முத்துலிங்கத்தை சொல்லலாம். முத்துலிங்கத்தினுடைய எழுத்தில் இயல்பாக பல எழுத்தாளர்களுக்கு கிட்டாத ஒரு நகைச்சுவை உணர்ச்சி அவருடைய எழுத்தில் எல்லா கதைகளிலும் இருப்பதை பார்க்கலாம். அதே மாதிரி இதுவரை நாம் சொன்ன விஷயத்தையே மறுபடியும் சொல்வதற்கு ஒரு எழுத்தாளர் தேவையில்லை. ஏற்கனவே ஒரு ரைட்டர் சொல்லிட்டாங்க, அல்லது ஏற்கனவே ஒரு புத்தகத்தில் நாம் அதை படிச்சிட்டோம். ஒரு எழுத்தாளர் ஒரு புதிய விஷயத்தை அதனுடைய தர்க்கத்தை மானுடத்தின் முன் வைக்க வேண்டும். அது பல நாட்கள் அவனை டிஸ்டர்ப் பண்ண வேண்டும், அவனை அதில் விவாதிக்க வைக்க வேண்டும், அதற்குள்ளாக அமிழ்ந்து போக வைக்க வேண்டும், அதற்குள்ளாக கரைந்து போக வைக்க வேண்டும். என்னுடைய நண்பர் அருண் இந்த கதையினுடைய அவுட்லைன் கேட்டுதான் அப்படி தேம்பி தேம்பி அழுதார். இந்த கதையை எங்கிருந்து முத்துலிங்கம் ஆரம்பிக்கிறார் என்றால், இந்த கதையில இலங்கையிலிருந்து புறப்பட்டு ஸ்வீடன் நாட்டின் தலைநகரான ஸ்டாக்ஹோமுக்கு ஒரு 64-65 வயது மதிப்புள்ள ஒரு அம்மா பயணம் போக. இதுதான் கதை. இந்த கதையின் கடைசி வரி வரையிலும் அந்த அம்மாவுக்கு ஒரு பெயர் இல்லை. ஏனென்றால் அந்த அம்மா தான் ஸ்டோரி டெல்லர், அவங்க தான் கதை சொல்கிறார்கள். நான் இலங்கை திருகோணமலையின் சர்வதேச விமான நிலையத்தில் நானே விமானம் ஏறி ஸ்வீடன் தலைநகரான ஸ்டாக்ஹோமில் போய் இறங்குகிற அளவுக்கு எனக்கு தைரியம் வந்திருக்கிறது என்று அந்த அம்மா எழுதுகிறார்கள். 20 வருடங்களுக்கு முன்னால் தன்னுடைய ஒரே மகனை மீசை கூட அருந்தாத அவனுடைய 15வது வயதில் கொழும்பு விமான நிலையத்தில் தான் விமானம் ஏற்ற வந்தபோது அவன் விமானத்தில் ஏறாமல் அம்மாவையே கட்டிப்பிடித்துக் கொண்டு நான் போல என்று அழுத அந்த மகனுடைய முகமும் அவனுடைய கண்களும் இப்பொழுது அந்த அம்மாவுக்கு ஞாபகம் வருகிறது. இப்பொழுது தன்னுடைய மகனுக்கு 35 வயது. மகன் தன்னுடைய ஒரே மகன் இல்லாமலேயே இலங்கையில் அந்த அம்மா 20 வருடம் வாழ்ந்திருக்கிறார். தன்னுடைய மகனுக்கு தான் அர்ஜுன் என்று பெயர் வைத்தது அவருக்கு ஞாபகம் இருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த கடந்த 5 வருடத்தில் மகனிடமிருந்து தொலைபேசியிலும் கடிதங்களிலும், அம்மா நீ அங்கன இருந்து என்ன பண்ண போற, எங்களோட எங்க கூட இரு என்று வாஞ்சையான கடிதங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. பிடிவாதமாக சில பெற்றோர்கள் நீ அங்க இருப்பா, எங்க வாழ்க்கை இங்கதான் என்று அப்படியே இருந்துருவாங்க. ஆனா இந்த அம்மாவுக்கு ஒரு கட்டத்தில் ஏன் நம்ம போய் மகன் மருமகள் பேரனோடு ஏன் இருக்கக்கூடாது என்று பிளைட் ஏறி போய்விடுகிறார். பிளைட்ல போய் ஸ்டாக்ஹோம் விமான நிலையத்தில் அவளை இறக்கிவிட்ட பிறகு பார்த்தால் அந்த பயங்கரமான கும்பல்ல தன்னுடைய பையனை எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறது, ஒருவேளை தன் பையன் வராத போயிட்டான்னா நம்ம என்ன ஆவது, இப்படி பல்வேறு மனநிலைகளில் குழம்பி போய் 4 தடவை 5 தடவை அவருடைய சூட்கேஸ் இந்த ட்ராலில இருந்து கீழே விழுது. ஒவ்வொரு தடவையும் எடுத்துன்னு போற, எங்க அவங்க பையனே தெரியல, எங்கடா போன மகனே என்று அவள் கேட்கிற போது அம்மா என்ற ஒரு தமிழ் குரல் கேட்கிறது. அந்த பையன் ஓடி வரான். ஓடி அந்த அவ்வளோ பேரும் பார்க்கிற போதே தன்னுடைய அம்மாவை அப்படியே தூக்கிக்கிறான், அவனுக்கு மேல தூக்கி நிறுத்துறான். அவள் முதலில் 15-20 ஆண்டுகளுக்கு முன்னால் தன்னுடைய மகனை எப்படி பார்த்தாலோ அப்படி பார்க்கிறாள். அதை விட பயங்கரமாக அவன் வளர்ந்திருக்கிறான், நல்ல சதை போட்டிருக்கிறான். அவன் கண்களை பார்க்கிறான், அதே கண்கள் தான் அவனுக்கு வாய்த்திருக்கிறான். அவன் அப்படி பார்க்கிறாங்க 2 பேரும். அந்த காட்சியை உலகில் வேற எந்த எழுத்தாளனாலும் எழுத முடியாது. 20 வருடங்களாக இந்த அணைப்புக்காகத்தான் மகனே நான் உயிரோடு இருந்திருக்கிறேன். எங்கள் நாட்டில் எல்லா சூழ்நிலைகளும் தப்பி இந்த ஒரு ஸ்பரிசத்துக்காக மட்டுமே ஸ்டாக்ஹோம் வரையிலும் வந்திருக்கிறேன் என்கிற சொல்லப்படாத பல செய்திகள் அவருடைய இதயத்தில் மோதுகிறது. அப்புறம்தான் அவர் திரும்பி பார்க்கிறார். இந்த உலகின் பேரழகியாக சினிமாவில் நடிக்கக்கூடிய, ஆங்கில சினிமாவில் நடிக்கக்கூடிய அழகு பொருந்திய ஒரு பெண் பக்கத்தில் நிற்கிறாள். அவள்தான் என்னுடைய மருமகள். பையன் இன்ட்ரோடியூஸ் பண்றான், ஸ்டெண்டா என்று சொல்றான். ஒரு ஸ்வீடிஷ் பெண்ணை அவன் திருமணம் செய்திருக்கிறான். அப்புறம் உலக கொள்ளை அழகோடு அவனுக்கு ஒரு பையன், அவங்க 2 பேருக்கும் ஒரு பையன் இருக்கிறான். 6 வயசு அந்த பையனுக்கு. அவனுக்கு என்னவோ ஒரு இங்கிலீஷ் பேர் சொல்கிறார்கள், அம்மாவுக்கு அதெல்லாம்
ஆனால் அந்த பையன் முதல் வார்த்தையிலேயே பாட்டியை பார்த்து முர்மு என்று அழைக்கிறான். முர்மு, பாட்டி, அம்மாச்சி எப்படி சொன்னாலும் குழந்தைகள் அது பிரியத்தின் அளவுகோல் தான். அப்படியே வாரி அணைச்சுக்கிறார் இந்த அம்மா. அப்படி ஒரு பிரியங்களோடு இவர்கள் எல்லோரும் போய்கொண்டே இருக்கார்கள். கார்ல போறாங்க. ஸ்வீடனில் 80% வீடுகள் என் மகனின் வீடு மாதிரிதான். அவன் வீட்டை எல்லாம் அவள் வர்ணிக்கிறார்கள். இப்ப ஸ்வீடனுடைய அந்த அம்மா வந்து இப்ப பையன் போய் ஒரு கதவை திறப்பதற்காக கையில உள்ள ஒரு அடையாள அட்டையிலிருந்து ஒரு பிளாஸ்டிக் ஸ்டிக் மாதிரி இருக்கு. அந்த ஸ்டிக்கை எடுத்து கதவு உள்ள போடுறான். கதவு திறக்குது. அதே பிளாஸ்டிக் அட்டை தான் ஒரு மனிதனுடைய சுடுகாடு வரையிலும் இருக்கும் என்பதை அம்மா புரிந்து கொள்கிறார். அந்த அடையாள அட்டை தான் அவருடைய வாழ்வாதாரம். கார் திறக்கலாம், பீரோ திறக்கலாம், கதவை திறக்கலாம், வீட்டை திறக்கலாம், பேங்க் அக்கௌண்ட்டை டீல் பண்ணலாம், கம்ப்யூட்டரை திறக்கலாம், எல்லாத்துக்குமே அதுதான். அம்மா வருவதற்கு முன்னால் கிட்டத்தட்ட 4 வருடம் கஷ்டப்பட்டு அம்மாவுக்கு இந்த குடியுரிமையை பையன் வாங்கியிருக்கிறார். ஏனென்றால் ஸ்வீடனில் எதை வேண்டுமானாலும் அவர்கள் விட்டுக் கொடுப்பார்கள். 1,10,00,000 பேர் ஜனத்தொகை என்பது ஒருபோதும் ஒரு ஆள் அதிகமாகக்கூடாது, ஒரு ஆள் குறையக்கூடாது. அது ரொம்ப கரெக்டா ஸ்வீடன்ல வந்து மெயின்டைன் பண்றாங்க. ஏன்னா அவருடைய பிளாட்பாரத்துல பிச்சைக்காரர்கள் படுக்கக்கூடாது, அனாதைகள் இருக்க மாட்டார்கள், எல்லோருக்கும் ஒரு வீடு இருக்க வேண்டும். 1,10,00,000 பேருக்கான வசதிகள் தான் அந்த நாட்டில் இருக்கிறது. உலகத்தில் மிக ரொம்ப கரெக்டா எங்க நாட்டை மட்டும் நாங்கள் வச்சுக்கிறோம் என்கிறார். அதனால்தான் அம்மாவுக்கு விசா கிடைப்பதற்கு இவ்வளவு லேட் ஆகியிருக்கிறது. பையன் அம்மா வந்தவுடன் முதல் அம்மாவை உட்கார வச்சு ஒரு பெரிய கம்ப்யூட்டரை ஓபன் பண்ணி அம்மாவுக்கான அடையாள அட்டையை விண்ணப்பிக்கிறார். அது 2 நாளில் வந்து அம்மாவுக்கு ஒரு நீண்ட பிளாஸ்டிக் ஸ்டிக்கோடு ஒரு அடையாள அட்டை கிடைத்திருக்கிறது. இந்த அடையாள அட்டைக்கு முன்னால் அவருடைய கைரேகை, அவருடைய எல்லாம் வச்சு கம்ப்யூட்டர், அவள் எங்கு போனாலும் அவருடைய ஒரு ஜாதகமும் அந்த கம்ப்யூட்டரில் ஏறிக்கொண்டே வரும். முத்துலிங்கம் எழுதுகிறார், ஸ்வீடனில் ஒரு 5 வயசு குழந்தைய நீங்கள் ஒரு 200 கிலோமீட்டர் கார்ல எடுத்துன்னு போய் ஒரு நதிக்கு பக்கத்துல விட்டுட்டு தைரியமா வீட்டுக்கு வந்துடலாம். இன்னும் 2-3 மணி நேரத்துல அந்த பையன் உங்க வீட்டுக்கு வந்துடுவான். ஸ்வீடனில் எந்த குழந்தையும் தொலையாது என்று எழுதுகிறார். ஏன்னா எல்லா குழந்தைகிட்டும் கார்டு இருக்கும். எல்லா குழந்தைகளின் கார்டும் உங்க வீட்டுல எடுத்து விட்டுரும். அந்த குழந்தைகளுக்கு அந்த கார்டை வச்சு டெலிபோன் பண்ண முடியும். எல்லாமே கம்ப்யூட்டர் மூலமாகவும் கார்டு மூலமாகவும் இயங்குகிற ஒரு வாழ்க்கைக்கு அவர்கள் போய்விட்டிருப்பார்கள். அப்புறம் அம்மா இலங்கையிலிருந்து போன அம்மாவுக்கு நாட்டுக்கு ருசியா சாப்பிடணும்னு தோணும். அப்பதான் அவங்க மருமக சொல்லுவா, அம்மா எல்லாமே கம்ப்யூட்டர்ல ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருவோம். என்ன சாப்பாடு வேணும், காலையில 2 சப்பாத்தி. அவங்க 7ஆம் நம்பரை டிக் பண்ணீங்கன்னா 2 சப்பாத்தி சொல்றதுக்கான ஒரு ஆர்டர் கிடைக்கும். உடனே 2 சப்பாத்தி போட்டுக்கலாம். எல்லாமே கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் தான். ஆனால் இது எல்லாம் மீறி அந்த ஸ்பெண்டா என்கிற மருமகள் பேரழகியாக இருப்பாள். ஒரு நாள் அம்மா வந்து ரொம்ப பிரியத்தோட வெட்டத்தோட அவர்கிட்ட கேட்பா, உலகத்திலேயே உன்ன மாதிரி ஒரு அங்குல இடை மட்டும் உள்ள அழகிய நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு அவங்க மருமகிட்ட சொல்லுவா. மருமக ரொம்ப பிரியத்தோட சிரிச்சிங்க சொல்லுவா, ஒரு நாள் கூட உங்க பையன் அர்ஜுன் இதை சொன்னதே இல்லை, நீங்க வச்சு சொல்லிருக்கீங்க என்று சொல்லுவார். இந்த மகன், பேரன், மருமகள் என்கிற குடும்பத்துக்குள் அம்மா அவ்வளவு ஐக்கியமாயி வாழ கற்றுக்கொள்வாள். கிட்டத்தட்ட பையன் பேர் வந்து அவளுக்கு என்ன பண்ணாலும் வராது. ஹர்பன் ஏதோ ஒரு பேர் வரும். அவன் சொல்லுவா, உன் பேர் சொக்கன் அப்படின்றான். ஆமா, அந்த ஓகே முர்மு, நீ வந்து என்ன சொக்கன்னே கூப்பிடு. ஆனா அப்பா அம்மா எதிரில் அப்படி கூப்பிட வேணாம். நம்ம 2 பேரும் தனியா, இவங்க 2 பேரும் ஒரு தனி வாழ்க்கைக்கே போயிடுவாங்க. அந்த பையன் அம்மா இந்த முர்முக்கு, இந்த அம்மம்மாவுக்கு ஸ்வீடிஷ்லாம் கற்றுக்குவான். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வார்த்தை எடுத்து போயினே இருக்கும். அப்பதான் இந்த பெண் வந்து அவ்வளவு அழகா இருப்பாள். அவ ஒரே ஒரு முறை தனியா மனம் கசந்து அழுவத இந்த அம்மா பாப்பா, வா இவ்வளவு பெரிய ஒரு பேரழகியின் கண்களில் இருந்து கண்ணீர் வருமா? ஆமா, பேரழகியில் கண்ணீரில் இருந்து கண்ணீர் தான் வரும் இல்லையா? இவளுக்கு உலகத்துல என்ன துக்கம் அப்படின்னு கேட்பா. ஒரு கம்ப்யூட்டருடைய செய்தியை பார்த்த உடனே அழ ஆரம்பிச்சா. மாமியார் போய் பக்கத்துல போது, உனக்கு போய் என்ன பிரச்சனை இந்த உலகத்துல? என் பேரழகி மருமகளே, உனக்கு என்ன பிரச்சனை? சொல்றா, எனக்கு ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. என் பையனுக்கு துணையா ஒரு பெண் குழந்தை வேண்டும், அதான் எனக்கு பிரச்சனை. அதுக்கு என்ன பிரச்சனை? இல்ல ஆர்வம், நீங்க இலங்கை மாதிரியோ இந்தியாவை மாதிரியோ
நாங்கள் நினைச்சோம்னா 10வது மாசம் ஒரு குழந்தை பெற்றுக்க முடியாது. இந்த 1,10,00,000ன்றது வந்து ஒன்று மேலே ஏறக்கூடாது, ஒன்று கீழே. அதனால நாங்கள் அப்ளை பண்ணி வச்சுக்கிறோம் கவர்மெண்ட்ல. அவங்க வந்து பர்மிஷன் கொடுப்பாங்க. என்னுடைய சிநேகிதிகளுக்கெல்லாம் பர்மிஷன் கிடைச்சிச்சு. என்னுடைய அப்ளிகேஷன் மட்டும் தொடர்ந்து ரிஜெக்ட் ஆகிட்டே வருது. இந்த துக்கத்தை என்னால் தாங்கவே முடியல. அம்மாவுக்கு இது வந்து மிகப்பெரிய பேரதிர்ச்சியாக இருக்கு. இந்த இன்சூரன்ஸ் நடந்து கொண்டு இருக்கும் போதே இவருடைய பக்கத்து வீட்டில் ஒரு பெரிய விஞ்ஞானி, அந்த ஹன்னிங்கல் அவர் பேர், அந்த விஞ்ஞானி வந்து அவருடைய 70வது பிறந்த நாளை கொண்டாடுவதற்காக இந்த அம்மாவுக்கு ஒரு இன்விடேஷன் கொடுக்குறாரு. அதுவே இந்த அம்மாவுக்கு வந்து ஒரு பெரிய சந்தோஷம். நாமளையும் ஈக்குவலா கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு ஒரு 20 பேர் கொண்டு அவருடைய தோட்டத்திலேயே அந்த பர்த்டே பார்ட்டி நடத்துறது. வழக்கமாக நாம தானே பர்த்டே கொண்டாடுறவங்களுக்கு கிஃப்ட் கொடுப்போம். ஆனால் அந்த விஞ்ஞானி எல்லாருக்கும் ஒரு பிரமாதமான கிஃப்ட் கொடுக்குறாரு. இந்த அம்மாவுக்கு ஒரு பழைய காலத்து மன்னருடைய ஒரு நாணயத்தை கொடுக்குறாரு. அந்த நாணயத்துக்கு விலை மதிப்பே இல்லை அப்படிலாம் சொல்றாங்க. எல்லாம் முடிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன மைக் இருக்கு. அந்த விஞ்ஞானி வந்து ஒரு சிற்றுரை ஆற்றுவதற்காக அந்த மைக்கு முன்னாடி வராரு. அவர் சொல்றாரு, எனக்கு வந்து 70 வயசு என்னோட நிறையுது. மிக ஆரோக்கியமான வாழ்க்கையில் மிக சந்தோஷமாக என் வாழ்க்கையை நான் நடத்திருக்கிறேன். நான் எழுதின தீசிஸ் வந்து ஸ்வீடனில் இருக்கிற பல பல்கலைக்கழகங்களில் பாடமாக வைத்திருக்கிறார்கள். சந்தோஷமும் பெருமிதமும் அன்பும் பிரியமும் நிறைந்த ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்திருக்கிறேன். துரோகமும் குரோதமும் நிறைந்த எந்த வாழ்க்கையும் நல்ல வேளை எனக்கு வாய்க்கவில்லை. 70 வயதுக்கு மேல் இந்த உலகத்தில் எனக்கு வாழ்ந்து இனிமேல் என்ன ஆகப் போகிறது என்று தோன்றி என்னுடைய அரசாங்கத்துக்கு என்னை வந்து கருணை கொலையில் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று நான் விண்ணப்பித்திருக்கிறேன். இதோ இந்த விழா முடிந்தவுடன் 2 டாக்டர்ஸ் வந்திருக்கிறார்கள், அவர்கள் என்னை அழைத்துக் கொண்டு போய்விடுவார்கள் என்று சொல்கிறார். இப்படிலாம் ஒன்று இருக்குன்னா நான் அந்த விழாவுக்கே போயிருக்க மாட்டேனே என்று அம்மா பதறுகிறார். நல்லா இருக்கிற ஒரு ஆளு 70 வயசு ஆயிடுச்சுன்றதுனால இனிமேல் நான் வாழ விரும்பல, என்னை எடுத்துக்குங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? எந்த நாட்டிலேயாச்சும் இது நடக்குமா என்று அம்மா பதறுகிறாள். டாக்டர்ஸ் வந்து அவர் ஒரு வேன்ல உட்கார வச்சு கூட்டின்னு போயிடுறாங்க. 3வது நாள் ஒரு மரப்பெட்டியில், மிக மிக அழகான ஒரு மரப்பெட்டியில் டாக்டருடைய சாம்பல் இந்த வீட்டுக்கு வருகிறது. அவர்கள் கொண்டு போய் வீட்டின் பின்புறத்தில் அந்த சாம்பலை 2 ஆப்பிள் மரத்திற்கு உரமாக போடுகிறார்கள். அம்மாவுக்கு வந்து இந்த அதிர்ச்சியை தாங்கவே முடியும். என்னடா நடக்குது இந்த உலகத்தில்? ஒரு 70 வயசு நல்ல ஆரோக்கியமாக இருக்கிற மனுஷன் இப்போ இந்த இன்சிடென்ட் நடந்த அன்றைக்கு கம்ப்யூட்டரில் இருந்து டாக்டருடைய இந்த விஞ்ஞானியினுடைய பெயர் நீக்கப்படுகிறது. புதிதாக ஒரு விண்ணப்பித்திருக்கிற ஒரு தம்பதிகளுக்கு நீங்கள் ஒரு குழந்தை பெற்றுக் கொள்ளலாம் என்கிற அனுமதிக்கு அவர்களுக்கு ஒரு அனுமதி கிடைக்கிறது. ஒரே நாள்ல இது 2ம் நடக்கிறது. இந்த கல்ச்சுரல் அதிர்ச்சியை தாங்க முடியாமல் இந்த தாய் வந்து இருக்கிறாள். ஆனால் மகனும் மருமகளும் பேரப்பையனும் அவ்வளவு அன்பை இந்த முர்மு மேலே கொட்டி தீர்க்கிறார்கள். ஒரு நாள் பையனுக்கு ஒரு டெக்ஸ்ட், படித்துக் கொண்டிருக்கிற ஒரு பையனுக்கு லெமிஸ் என்கிற ஒரு விலங்கை பற்றி ஒரு டெக்ஸ்ட் வருகிறது. இந்த லெமிஸ் என்கிற விலங்கு நார்வேயிலும் ஸ்வீடனில் மட்டும்தான். அது ஒரு சின்ன விலங்கு, ஒரு 4 அங்குல 5 அங்குல விலங்கு உயரம் உள்ள ஒரு விலங்கு. அது கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு வளர்ந்து லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் அந்த நாடுகளில் பெருகிவிடும். யாருமே சொல்லாமல், எந்த கவர்மெண்ட் ஆர்டருமே இல்லாமல் ஒரு நாள் இந்த கோடிக்கணக்கான விலங்குகளும் சாறை சாறை சாறையாக போய் கடலில் இறங்கி அவைகளை தங்களை மாய்த்துக் கொள்ளும். அப்போ அதிலிருந்து மீண்டு போன சில விலங்குகள் மறுபடியும் அந்த தேசத்தில் வளர்ந்து இன்னொரு 4-5 வருஷத்தில் பல கோடி பெருகி மறுபடியும் அவர்களே கடலில் போய் தங்களை தாங்களே மாய்த்துக் கொண்டு தங்களுடைய சந்ததிகளுக்கு இடம் கொடுக்கிற ஒரு விஷயத்தை அம்மா பாடமாக பேரனுக்கு சொல்லிக் கொடுக்கிற போது ஒரு தேசத்தில் என்ன நிகழ்கிறதோ அதுதான் அந்த தேசத்தில் பாடமாகவும் இருக்கும் என்பதை கற்றுக்கொள்கிறார். இப்ப இதுதான் விஞ்ஞானிக்கு நடந்தது. இதைத்தான் ஒரு டெக்ஸ்டாகவும் அந்த தேசத்தில் காண்பித்தார்கள். மறுபடி ஒரு நாள் மருமகள் அழுவதை அம்மா பார்க்கிறார். இவ போய் மறுபடியும் மாமியார் கேட்கிற போது என்னாச்சு? இந்த அம்மா எழுதுகிறது, ஸ்வீடனில் ஒரு குளிர்காலத்தில் நீ தாங்க மாட்டா என்று என்ன சொன்னார்கள். ஆனால் குளிர்காலத்தில் நான் பார்த்து விட்டேன்.
குளிர்காலத்தை எல்லாம் நான் தாங்கிட்டேன். அந்த பொண்ணை வந்து ரொம்ப பிரியமாக இவள் கேட்கிற போது அவள் என்னால் ஒரு பெண் குழந்தை இல்லாமல் வாழவே முடியாது. அப்புறம் நீ எப்படி இவ்வளவு அழகா இருக்கிற என்று கேட்கிற போது அன்னைக்குதான் அவள் அந்த ரகசியத்தை சொல்றான். என்னன்னா, என்னுடைய கருவையும் உங்களுடைய மகன் அர்ஜுனுடைய கருவையும் கொண்டு போய் நாங்கள் ஒரு லேப்ல கொடுத்துருவோம். அந்த லேப்ல அவங்களே 3 மாதம் அந்த குழந்தையை வளர்ப்பார்கள். 3 மாதம் ஆனவுடன் நீங்களை ஒரு நாள் கூப்பிடுவாங்க. கூப்பிட்டு உங்களுடைய குழந்தை 3 மாத கருவாக இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு ஒரு பெரிய ஸ்கிரீன்ல காமிப்பாங்க. நாங்கள் வெளியே வந்து பார்த்தால் 100 கணக்கில் ரஷ்யாவிலிருந்து பெண்கள் வந்து உட்கார்ந்துப்பாங்க. இவர்கள் எல்லாம் ஒரு வகையில் வாடகை தாய்கள். இவங்கள யாருக்காவது ஒருத்தருக்கு எங்களுடைய கருவை சுமக்கிற விஷயத்தை நாங்கள் கொடுப்போம். அப்படி ஒரு ரஷ்யாக்காரி 5 மாதம் எங்களுடைய கருவை சுமந்து, நாங்கள் 3 மாசம் கருவை, அவள் 5 மாசம் சுமக்கணும். அப்புறம் 2 மாசம் வந்து அவங்க மறுபடியும் இன்குபேட்டர்ல எங்கள் குழந்தையை வைத்திருப்பார்கள். 10வது மாதம் ஒரு நாள் கூப்பிட்டு முழுசா உங்க பையனை எங்கிட்ட அவர்கள் தான் ஒப்படைத்தார்கள். அம்மா சொல்றா, உன் இடை இவ்வளவு அழகான சிறிய இடையா இருப்பதன் ரகசியம் இப்போதுதான் எனக்கு புரிகிறது. நீ குழந்தை பெற்றுக்கவே இல்லையா என்று கேட்கிறார். அவர் சொல்றாரு, யாருமே நான் இனிமேல் குழந்தை பெற்றுக்க வேணாம். இப்போ இந்த 3 மாசம் என்பதை இன்னும் எப்படி குறைக்கலாம் என்பதற்கான ஆராய்ச்சியில் ஸ்வீடன் ஈடுபட்டு இருக்கிறது. அது அநேகமா சக்சஸ் ஆயிடுச்சுன்னா இந்த பிரச்சனைகளும் எங்களுக்குள்ள இருக்காது. அப்புறம் இந்த வாடகை தாய்க்கு வந்து நாங்க ஒரு காசு கொடுக்கலாம். அது வந்து $20,000. $20,000 என்றது 20,000 யூரோப்பியன் ஈரோக்கள் என்பது ரொம்ப பெரிய அமௌண்ட். இப்பொழுது எண்ணெய் கிணறுகள்லாம் தீர்ந்துச்சுக்கலாம், சூரிய வெளிச்சத்திலேயே கார் ஓட்டலாம், பேட்டரி கார்கள் போலான்றதுனால இப்பொழுது அரேபியாவிலிருந்து, வடகுலா நாடுகளிலிருந்தும் லத்தீன் அமெரிக்கா நாடுகளிலிருந்தும் போட்டி போட்டுக்கொண்டு பல பெண்கள் ஸ்வீடன் அரசாங்கத்தில் விண்ணப்பிக்கிறார்கள். நாங்கள் அந்த குழந்தைய சுமக்கிறோம், எங்களுக்கு $20,000 வேணும், $5,000 $3,000 கொடுத்தா போதும். சில பெண்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக நான் வளர்த்து தருகிறேன், காசே வேணாம் என்றெல்லாம் விண்ணப்பிக்க ஆரம்பித்து விட்டார்கள். அதனால இதை நோக்கி நாங்கள் ரொம்ப சீக்கிரம் முன்னேறி கொண்டே இருக்கிறோம். இதெல்லாம் கேட்க கேட்க இலங்கையிலிருந்து போன நம்மள மாதிரி ஒரு சராசரி அம்மாவுக்கு கதி கலகுது, என்னடா நடக்குது உலகத்துல அப்படின்னு. இப்போ அம்மாவும் அந்த பையனும் அவருடைய மனைவியும் ஒரு நாள் வந்து அம்மா சொல்றாங்க, நாம் வந்து இன்னைக்கு அந்த கரூர் லேபுக்கு போலாம் வரையாமா அப்படின்னு கூப்பிடுறாங்க. இப்போ அம்மாவோட மிக சந்தோஷமாக அந்த கார்ல ஏறி போனோடனே ஒரு மிகப்பெரிய ஸ்கிரீன்ல 16 பெண் குழந்தைகளினுடைய வளர்ச்சி அடைந்த கருவை காண்கிறாங்க. அதுல ஒரு குழந்தை தான் இந்த பொண்ணோட குழந்தை, தன்னுடைய பையனுடைய குழந்தை. அந்த கருவாவதுக்கு முன்னாடியே அந்த ஒப்படைக்கும் போதே குழந்தைக்கு பேர்லாம் வச்சிருவாங்க. அந்த குழந்தைக்கு இவள் வந்து ஒரு ஸ்வீடிஷ் பேர் வைக்காம காமாட்சின்னு பேர் வச்சுக்கிறாங்க. பெண் குழந்தை வந்து இலங்கைக்காரி. இந்த காமாட்சி யாருன்னா இந்த அம்மாவுடைய அம்மா பேரு. அதனால அவர் இன்னும் கூடுதல் மன நெகிழ்வா, நம்ம அம்மா நம்முடைய பேத்தியா வரப்போறா என்கிற. இப்ப அவன் என்ன பண்றான், அந்த கம்ப்யூட்டர்ல இந்த பொண்ணு ஒரு வயசுல பொண்ணு பிறக்கும் போது எப்படி இருப்பான், 1 வயசுல எப்படி இருப்பா, 5 வயசுல எப்படி இருப்பா, 10 வயசுல எப்படி இருப்பா, 21 வயசு வரலாம் அந்த குழந்தையினுடைய பல்வேறு படங்களை இந்த அம்மா காண்பான். இந்த 21வது வயசுலாம் இந்த அம்மா பார்த்துட்டு மயக்கட்சி உணர் அளவு என்ன அவ்வளவு பேரழகியாக அவள் இருப்பாள். ஏன்னா அவளுக்கு கண்ணு எப்படி இருக்கணும், அவளுக்கு வந்து முடி வந்து தங்க நிறத்துல இருக்கணுமா இல்ல பிளாக்ல இருக்கணுமா, எல்லாத்தையும் இவர்களே டிசைட் பண்ண முடியும். நம்ம தான் கடவுள் கொடுத்தாரு, இந்த குழந்தை தான் பிறந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அவங்க வந்து கம்ப்யூட்டர்ல இந்த குழந்தைக்கு இந்த கலர்ல தான் முடி இருக்கணும், கண்ணு வந்து புளுவா இருக்கணுமா பிளாக்கா இருக்கணுமா, குழந்தை வந்து வெண்ணெய் கட்டிய வெட்டின மாதிரி நிறம் இருக்கணுமா, எல்லாத்தையுமே இவங்க டிசைட் பண்ணிடலாம். பண்ணி அந்த பொண்ணோட 21வது வயசுலாம் பார்த்தா அவ்வளவுதான் உலகத்தின் பேரழகியா இருப்பான். இப்போ அந்த பேரழகியினுடைய முகத்தை பார்த்து மருமகள் வந்து தேம்பி தேம்பி அழுவார். இந்த தடவையும் என்னுடைய விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு அழுவார். இப்பொழுது யாரும் ஒரு வார்த்தையும் பேசாமல் திரும்பி வீட்டுக்கு வந்துடுவார். வீட்டுக்கு வந்த பிறகு இவளுக்கு ரொம்ப பிரியமான இவருடைய பேரன் முர்மு, இன்றைக்கு உனக்கு ஒரு பெரிய கொண்டாட்டம் காத்திருக்கிறது என்று அம்மாவிடம் சொல்வாங்க. அம்மாவுக்கு புரியாது. உனக்கு புரியலையா, உன்னுடைய 70வது பிறந்த நாள் நாளை காலையில் வருகிறது. அம்மாவுக்கு வந்து 70வது பிறந்த நாள் வந்தா நம்ம வந்து கருணை கொலைக்கு விண்ணப்பிக்கணும், அதெல்லாம் மைண்ட்ல இருக்காது. நம்முடைய இலங்கையிலிருந்து வந்து
ஸ்வீடன்ல நம்முடைய மகன் வீட்டில் தன்னுடைய 70வது பிறந்த நாள் அவ்வளவு கோலாகலமாக கொண்டாடப்பட போகிறது என்று குளித்து முடித்து இருப்பதிலேயே ஒரு நல்ல ஆடையை உடுத்தி கண்ணாடி முன் நின்று தன்னைத்தானே பார்ப்பாச்சு. நமக்கு போய் 70 வயசுனா நானே நம்ப மாட்டேன் என்று அவர் சொல்வார். என்ன ஒரே ஒரு பிரச்சனை, அவர் உயிரோடு இருந்திருக்கலாம். அவர் போயிட்டார். நாங்கள் 2 பேரும் எங்கள் குழந்தைகளை, எங்களுடைய பேர குழந்தையை பார்த்து கொண்டிருக்கலாம். என் பிரியமான மகனிடம் மருமகனிடம் இந்த கூட்டில் அவர்களுக்கு ஒரு இளம் சூட்டை கொடுக்கிற மாதிரி ஒரு பிரியத்தை நாங்கள் வாழ்ந்திருக்கலாம் என்று அந்த அம்மா நினைத்துக் கொள்வார். இப்போது அவர்கள் தோட்டத்தில் 20 சேர் போட்டு நண்பர்கள் வந்திருப்பார்கள். எல்லோரும் அந்த தோட்டத்தில் போய் குழுமி இருப்பார்கள். எல்லோருக்கும் பரிசு பொருட்களை அம்மாவின் கையால் மகன் அர்ஜுன் கொடுக்க வைப்பான். உங்கள் இந்த கதையை என்னால் இந்த இடத்தில் சொல்ல முடியவில்லை. அந்த அம்மா 15வது வயதில் திரிகோணமலையிலிருந்து தன்னுடைய மகனை ஸ்வீடனுக்கு படிக்க அனுப்பும் போது அவனுடைய கண்கள் எப்படி இருந்தது என்பதை பார்ப்பதற்காக அவன் பக்கமாக திரும்புவான். அந்த மகனின் கண்கள் ஒடுங்கி போய் அம்மாவை பார்க்க திராணியற்று தாழ்ந்து போய் உள்ளே புதைந்து போய் இருக்கும். அம்மா அந்த கண்களை பார்த்து கொண்டே இருப்பாள். ஆனால் அந்த கண்கள் அம்மாவுக்கு ஒரு விடை கொடுக்கும். எல்லோரும் மௌனமாக இருப்பார்கள், எல்லோரும் கொண்டாடுவார்கள். இந்த நிலைமை ஏன் வந்தது என்று அதற்கு முன்னால் ஒரு பத்தியில் முத்துலிங்கம் எழுதியிருப்பார். ஏன் இவருடைய விண்ணப்பங்கள் தொடர்ந்து நிராகரிக்கப்படுகிறது என்றால், உங்கள் சொந்த குடும்பத்திலிருந்து 70 வயதுக்கு மேல் யார் வேண்டுமானாலும் கருணை கொலைக்கு விண்ணப்பித்தால் அந்த இரத்த உறவுள்ள ஆட்களுக்கு குழந்தை பெற்றுக் கொள்வதற்கு ஒரு முன்னுரிமை, ஒரு ப்ரிஃபரன்ஸ் வழங்கப்படும் என்று ஒரு புதிய சட்டம் ஸ்வீடனில் ஏற்றப்படும். அந்த சட்டம் ஏற்றப்பட்ட அன்று ஸ்வீடன் முழுக்க ஷாம்பைன் குடித்து, பீர் குடித்து, விஸ்கி குடித்து கொண்டாடுவார்கள் இளம் தலைமுறையினர். அப்படி ஒரு மனநிலையை ஒரு புதிய சட்டம் உருவாக்கியிருக்கும். இப்ப அந்த புதிய சட்டத்தினுடைய ஒரு நீட்சியாக அம்மாவுக்கு இப்படி ஒரு பர்த்டே பார்ட் நடக்கும். கடைசியாக முத்துலிங்கம் அந்த கதையை முடிக்கிற போது அம்மா சொல்கிறாள், நான் ஒரு சிற்றுரையாற்ற தயாராக அந்த சிறு மேடையை நோக்கி போனேன் என்று அந்த கதையை முத்துலிங்கம் முடிக்கிறார். நண்பர்களே, ஒரு கதைதான் ஒரு விஞ்ஞான வளர்ச்சியில் இப்படியெல்லாம் நடக்க சாத்தியக்கூறுகள் இருக்கிறது என்பதை பாதி பிக்ஷன், பாதி இவருடைய இலங்கை வாழ்க்கை, பாதி ஸ்வீடன் மாதிரியான ஒரு வாழ்க்கையிலிருந்து இவர் எடுத்துக்கொண்ட கரு, இதை எல்லாவற்றையும் கலந்து ஒரு புனைவை நம் முன்னால் வைக்கிறார். ஒரு புனைவு என்பதை படிப்பதற்கு முன்னாலும், ஒரு புனைவை படித்ததற்கு பின்னாலும் ஒரு வாசகனுடைய மனநிலை என்பது ஒரு கொந்தளிப்புக்கு உள்ளாக வேண்டும், அல்லது அமைதியாகிவிட வேண்டும், அல்லது கழுவி முடித்த ஒரு பச்சிலன் குழந்தையை மாதிரி எதுவுமற்ற நிச்சலனமாக மாறிவிட வேண்டும். அவ்வளவு பெரிய ஒரு வேதி வித்தையை செய்யக்கூடியதாக எப்பொழுதும் இந்த உலகத்தில் ஒரே ஒரு விஷயம்தான் இருக்கிறது, அது வாசிப்பு. அதற்காகத்தான் இந்த புத்தக கண்காட்சி, அதற்காகத்தான் இவ்வளவு ஆட்கள், அதற்காகத்தான் இவ்வளவு உழைப்பு. அந்த வாசிப்பை உங்கள் இல்லங்களுக்கு எடுத்து போங்க என்றுதான் இவ்வளவு பேர் பேசிக்கொண்டே இருக்கிறோம். வாசிப்பற்ற ஒரு உலகம் கிட்டத்தட்ட ஒரு சுடுகாடுக்கு சமமான இடமாக இருக்கிறது. நீங்கள் நம்முடைய எவ்வளவு பெரிய மனிதனும், எவ்வளவு பணம் வைத்திருக்கிற மனிதனும், எவ்வளவு கோட்டீஸ்வரனும், அல்லது எவ்வளவு பெரிய பதவியில் இருக்கிற ஒரு மனிதனுக்கும் இந்த வாழ்க்கை கொடுத்திருப்பது ஒரே ஒரு வாழ்க்கை மட்டும்தான். அந்த வாழ்க்கைக்குள் அவன் சம்பாதித்த சொத்து, அவன் சம்பாதித்த நல்ல பெயர், அவன் சம்பாதித்த கெட்ட பெயர், அல்லது அவன் பார்த்த துரோகம், அவன் பார்த்த இழிவு, அவன் பார்த்த மேன்மை, அவன் பார்த்த கீழ்மை, அவன் பார்த்த பெண்கள், இப்படி நாம் வகைப்படுத்திக் கொண்டே போலாம். ஆனால் அதெல்லாம் ஒன்றுதான். நீங்கள் ஒரு வாழ்க்கையை மட்டும்தான் இந்த உலகத்தில் வாழ முடியும். ஒரு புத்தகத்தை நீங்கள் முழுமையாக வாசிக்கிற போது நீங்கள் வாழாத இன்னொரு வாழ்க்கையை அந்த புத்தகம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் 100 புத்தகங்களை நான் இதுவரை வாசித்திருக்கிறேன் என்று ஒரு மனிதன் நம் முன்னால், சமூகத்தின் முன்னால் சொல்லும்போது 100 பேரின் வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்திருக்கிறீர்கள் என்று அர்த்தம். நான் 400 புத்தகங்களை என் வாழ்நாள் முழுக்க படித்திருக்கிறேன் என்றால் 400 பேர் வாழாத ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்திருக்கிறீர்கள் என்று அர்த்தம். இந்த மகத்தான அனுபவத்தை இந்த உலகத்தில் எத்தனை லட்சங்களும் எத்தனை கோடிகளும் ஒரு மனிதனுக்கு வழங்கவே வழங்க.
அப்புறம் இந்த 400 புத்தகங்களை நீங்கள் படிக்கிற போதும் நீங்கள் பல்வேறு மனநிலைகளுக்கு ஆளாகிறீர்கள். இந்த கதையை கேட்கிற போது அருண் ஏன் தேம்பி தேம்பி அழுதார் என்றால், கடைசி காலங்களில் அவங்க அப்பா ஒரு இங்கிலீஷ் ப்ரொஃபஸர், அண்ணாமலை யூனிவர்சிட்டி, இங்க கோயம்புத்தூர்ல அவரை வைத்துக் கொண்டிருக்கிறார். கடைசி ஒரு வருடத்தில் அவர் பட்ட கஷ்டங்களை அவரால் தாங்க முடியவில்லை. இந்த கதையை பாதியிலேயே கேட்பதை நிறுத்திவிட்டு அவர் அப்பாவுடனான பயணத்துக்கு அருண் போய்விட்டார். அப்படித்தான் ஒரு புத்தகம் உங்கள் வாழ்க்கைக்குள்ளாக உங்களை கொண்டு போகும். அப்படித்தான் சாந்தகுமார் என்கிற அந்த நகை வியாபாரிக்கு அந்த புத்தகம் நீ ஒன்னும் இல்லை, கேஸ்லாம் வாபஸ் வாங்க என்று சொல்லியிருக்கிறது. அப்படித்தான் கோயம்புத்தூர் இருக்கிற அந்த தொழிலதிபரை 8 வழக்குகளையும் ஒரே நாள்ல போய் வாபஸ் வாங்கு என்று சொல்லியிருக்கிறது. எவ்வளவு பெரிய ஒரு மகத்துவத்தை, எவ்வளவு பெரிய நாம் அறியாத ஒரு உலகத்துக்குள்ளாக இந்த புத்தகங்கள் தொடர்ச்சியாக நம்மை கொண்டு போய் நிறுத்துகிறது. அதற்காகத்தான் மறுபடியும் வாசிப்பு என்பது இவ்வளவு முக்கியம் என்று ஒவ்வொரு ஊராக கூவ வேண்டியிருக்கிறது, பேச வேண்டியிருக்கிறது. இந்த ஸ்டோரி டெல்லர் அல்லது கதை சொல்லி என்பவனுக்கு இதில் என்ன ரோல் என்றால், எனக்கு தெரியும், எனக்கு ஒரு ரோலும் இல்லை. நான் பல இடங்களில் சொல்லியிருக்கிறேன், நான் ஒன்லி கேட் கீப்பர். ஒரு கேட்டை திறந்து விட்டு ஒரு செக்யூரிட்டி கார்டாக நின்று கொண்டு இதற்குள்ளாக ஒரு ஆலிசின் அற்புத உலகம் இருக்கிறது. இதற்குள்ளாக போனால் இவ்வளவு பெரிய ஒரு உலகத்தை நாம் ஜெயமோகனுடைய 7ஆம் உலகம் என்கிற கதையை படித்து ஒரு வாரம் காய்ச்சலில் கிடந்திருக்கிறேன். நான் திரிபுரம் என்கிற கு அழகிரசாமியின் ஒரு அம்மாவும் மகனும் சேர்ந்து ரோட்ல கிடக்கிற ஒரு வெள்ளரி பிஞ்சை எடுக்கலாமா வேண்டாமா என்கிற ஒரு பெரிய தர்க்கத்தில் அதை எடுக்கிற அந்த சூழலை தாங்க முடியாமல் அப்படியே வாசிப்பை எல்லாம் நிறுத்திவிட்டு 2-3 நாள் பித்து பிடித்தவன் மாதிரி இருந்திருக்கேன். அங்க வாசிப்பு உங்களை பல்வேறு மன உளைச்சலுக்கு, பல்வேறு இடங்களுக்கு கொண்டு போய் அலைகழிக்கும். ஒருவேளை அந்த அலைகழிப்பு வாழ்க்கையில் இதுவரை நீங்கள் பெறாத ஒரு இன்பத்தையும் பெற வேண்டும். அதுதான் வாசிப்புடைய மிகப்பெரிய இடம் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.